வணக்கம் வள்ளல் மீடியா நேயர்களே. இன்று பார்த்தீங்கன்னா அந்த டாக்டர் பால் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காருங்க. சமூக வலைதளங்களை பார்த்துருக்கலாம், பார்க்காம இருக்கலாம். பட் அவரை சுற்றி இன்றைக்கி ஒரு பெரிய கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கு. நிறைய பேர் இன்வால்வ் ஆயிருக்காங்க. எக்ஸில் தொடங்கி, அதாவது ட்விட்டரில் தொடங்கி இன்றைக்கி தொலைக்காட்சியில் பேசுகிற அளவுக்கு ரொம்ப பரபரப்பான விஷயமா மாறிடுச்சு. 3 நாளைக்கு முன்னாடியே பாரியாளர்கிட்ட இதை பற்றி கேட்டப்போ தேவைப்பட்டா பேசலாம்னு சொல்லியிருந்தாரு. அதனால் பேச போகிறோம். ஆனால் அதற்கு முன்னர் ஒரு முக்கியமான விஷயம் என்ன, லைக் பண்ணு, கமெண்ட் பண்ணு, ஷேர் பண்ணு, அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணு. அதானே சொல்ல போகிறீங்க. நீங்கள் எங்கே சொன்னால் பண்ணவே மாட்டீங்க, இருந்தாலும் இன்றைக்கி பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஆனால் அதையும் தாண்டி இருக்காங்க அப்படியா, கொஞ்சம் கமெண்ட்லாம் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. பேசிக்காக என்னென்னா ஆடியன்ஸுக்கு ஒரு கிளியர் பண்ணிடுவோம். ஏன் தனியாக சில இடங்களில் பேச வேண்டியது வரும்னா, சில நேரங்களில் கண்டென்ட் டைமிங் ஒத்து வரல, அது மாதிரி இருக்குது. அப்போ வெயிட் பண்ணும்போது அது தள்ளி போகிற மாதிரி சுச்சுவேஷன்ஸ். ஸோ அப்போ மோனோலாக்னா டக்குன்னு நானே பண்ணிடலாம். அந்த மாதிரியான டைமிங் வரும்போது தான் மோனோலாக். பேசிக்லி நான் ஒரு ஃப்ரீலான்ஸ் வேலைங்க நிறைய பண்ணிருக்கனால டைம் கிளாஷ் ஆகும். அவர் நிறைய சேனலுக்கு போயிட்டு வர்றதுனால கொஞ்சம் டைம் இம்பேலன்ஸ் இருக்குது. அப்போ அதுக்காக அங்கங்கே சரி நம்ம ஒரு மோனோலாகையும் கொஞ்சம் தொட்டு வைப்போமே. ஏன்னா பழைய காலத்தில் அது இருக்கும், செங்கோல் வைப். அதில் செங்கோலில் இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸும் இருப்பீங்க. ஸோ அவங்கள கொஞ்சம் குஷிப்படுத்துறதுக்கு அது அப்படியே இருக்கட்டும். சீரியஸாக நாஸ்டாலஜிக்காக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி டாக்டர் பால் அவர் பார்த்தீங்கன்னா நம்ம சந்தோஷ் ஜேக்கப் இருப்பார்ல, அவர் மாதிரி இவரையும் நான் இன்ஸ்டாகிராமில் நிறைய பார்த்துருக்கேன். அண்ட் டாக்டர் பால் சொல்லக்கூடிய கருத்துக்கள் நிறைய பேர் ஏற்றுப்பாங்க. அதுக்கு எதுவும் நிறைய பேர் பேசியிருக்காங்க. நிறைய பேர் டாக்டர் பால் சண்டே ஆனால் சர்ச்சுக்கு போகிற பால் அப்படின்னு நினச்சிருக்காங்க. அவரோட முழு பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் யார், என்ன பின்னணி எல்லாமே சொல்லிடுங்க. பாரி பேர் பழனியப்பன் மாணிக்கம் அப்படிங்கிறது அவருடைய இயற்பெயர். பழனியப்பன் அப்படிங்கிறது தான் அவருடைய பெயர். அவர் என்ன பண்ணியிருக்காரு, டைம் சேவ் பண்ணணும் இல்லை, அதனால பால் அப்படின்னு கண்டிப்பாக அவர் யூஎஸ் போனார். அங்கே தான் வேலை பார்த்தாரு. பால் அப்படின்னு அங்கே பழனியப்பன் சொன்னாரா என்னன்னு தெரியல. அவங்க வாயில் வந்திருக்காது. எப்பா இவங்க கொலை பண்ணுறாங்கடா அப்படின்னு சொல்லி, ஏன்னா சாமி பேர். சரி, அதனால நீ பால்னு வாயில் வருதுல, அதோட பால்னு வச்சுக்கோப்போ அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டு. நம்ம கூட சரி பால் அப்படின்னா ஒரு ஜாஸ்பர் பால், அந்த பால் அமலா பால் அப்படிங்கிற மாதிரி ஒரு பால் போல அப்படின்னு நினைச்சோம். கடைசியில் இல்லை பழனியப்பன்கிறதான் ஒரு பால் அப்படின்னு சொல்லி பால் ஜோக்கு வரைக்கும் நம்ம போல அதற்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். சரி, ஓகே. பேசிக்காக என்னன்னா, டாக்டர் பால் பழனியப்பன் மாணிக்கம், அவங்க மனைவி, அப்புறம் குழந்தைங்க 2 பேர். அவங்க ஃபேமிலியாகவும் சில நிறைய கண்டென்ட் பண்ணுவாங்க. பேசிக்காக பார்த்தீங்கன்னா அவர் ஆரோக்கியம் சார்ந்த விளாகிங்னு சொல்ல முடியாது, ஒரு சின்ன சின்ன கான்டெக்ட்ஸில் இன்ஸ்டாவில் தான் அதிகமாக ஒரு இது இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு 7 மில்லியன் பேர் அவரை பின்தொடர்றாங்க. அந்த விதத்தில் அவருக்கு ஒரு பெரும் பாராட்டுகளும் ஒரு மதிப்பும் இருக்குது. காரணம், 7 மில்லியன் பேர் அவரை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு டாக்டர் பால் சும்மா அப்படிங்கிறனால இல்லை, மாறாக அவர் தொடர்ச்சியாக மக்களுக்கு எது ஆரோக்கியமானதோ, எது எளிய முறையில் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அதை சேர்ப்பார். கூடவே அவர் ஒரு மருத்துவர். அவர் மருத்துவராக இருந்தாலும் அதை ஒரு எளிய மக்கள்கிட்ட ஒரு மருத்துவர் மாதிரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளாம் காலையில் பார்த்துருப்போம். பார்த்தீங்கன்னா அப்பவும் டாக்டர்ஸ் வருவாங்க. நான் இப்போ நீங்களாம் நைட்டு டாக்டர் ஷோ பார்ப்பீங்க. சொல்கிறேங்க, நான் எங்களுக்கு டே ஷிஃப்ட்டு, அதனால் நைட்டு ஃப்ரீயாக இருப்போம். உங்களுக்கு கிரேவியட் ஷிஃப்ட்டு, காலைல ஃப்ரீயாக இருப்பீங்க. ஸோ மக்கள் பார்த்து கொண்டிருக்காரு பாரி. ஸோ அதனால அவர் உள்ளே போயிட்டாருங்கிற உடனே நீங்கள் அந்த இடத்த ஃபீல் பண்ணுறீங்க. என்ன உன்னதான் காணும். என்ன இன்னொரு கொடுமை என்னன்னா, கெட்டப்பில் அந்த கெட்டப்பில் எங்கேயும் வெளியில் சுத்தாதீங்க. உங்கள் வீட்டுக்கு கதவையும் கடப்பாறை கொண்டு தகர்த்துருவாங்க. நானே ஏதோ கொலை குடிசையில் நான் எனக்கு என்ன தெரியுமா, உங்கள் மேலே கடுப்பாயிருச்சு. சவுக்கு சங்கர் வீடியோ தனியாக உட்காந்து பண்ணியிருக்காரு. அப்போ என்ன நினச்சிப்பாங்க, வரும் கைது பண்ணிட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கெட்டப்பை கொஞ்சம் நாளைக்கு அவாய்ட் பண்ணுறது உங்களுடைய சேஃப்டிக்கு நல்லது. திராவிட மாடல் ஆட்சியில் அவங்களுக்கு ஆதரவாக தானே பேசிக்கிட்டு இருக்கேன். அதனால எதுவும் ஸோ அப்படி இருந்துட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. அது அவரை மாதிரியே மேக்கப்லாம் பண்ணுறீங்க வேற. அது நான் இல்லைங்க. அப்படி யார் எது நான் இல்லை. நீங்கள் எல்லாருமே என்ன ஃபோன் பண்ணி கேட்டுருக்காங்க. நான் கண்டென்ட் விட்டு ரொம்ப தள்ளி போகிறோம், நீங்கள் ஏதோ ஒரு வீடியோ பார்த்து நான் நினச்சிட்டு இருக்கீங்க. அது நான் இல்லை. எந்த வீடியோ நான் பார்த்தேன்? அந்த கெட்டப்லாம் யாரோ போட்டு பண்ணாங்கன்னு சொன்னீங்கல்ல, அதில் வர்றது நான் இல்லை. ஓ, நீங்க இல்லை, நான் அவன் இல்லை, அந்த மாதிரி இல்லை. நீ அவன் ஏதான்னு பாட்ட போட போறாங்க. திரும்ப திரும்ப போய் சொல்லாரு. டாக்டர் பாலை எல்லாருமே ட்ரால் பண்றாங்க. நீங்களும் உங்களை தாங்க பேசிக்கிட்டு இருக்கேன். அவர் தவறா நினைத்துக் கொள்ளாதீர்கள். நினைச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, பிரச்சனை இல்லை எங்களுக்கு. பேசிக்கா என்னன்னா, டாக்டர் பால் தொடர்ச்சியாக மக்கள்கிட்ட ரொம்ப எளிய முறையில் ஒரு பெருசாக மெடிக்கல் சயின்ஸை பற்றி பெருசாக தெரியாத ஒரு பாமரர்கள் கூட ஜாலியாக பார்க்கும் பொழுது ஒரு ஜாலியான ஒரு விஷயத்தோடு சேர்ந்து கொஞ்சம் காமெடி, கொஞ்சம் அவர் கொஞ்சம் ஆக்டிங் போட்டு நடுவில் கொஞ்சம் வடிவேல் வாய்ஸ் இது எல்லாத்தையும் உள்ளே ஆட் பண்ணி ஒரு ப்ராப்பராக ரீல் மேக் பண்ணுற மாதிரி
அதில் வந்து மெடிக்கல் கண்டென்ட்டை மெடிக்கல் அட்வைசரியை வந்து கொடுத்துட்டு போயிடுவார். ஸோ இதுதான் வந்து அவருடைய ஏன்னா ஜென்ரல் ஃபிசிஷியன் மாதிரி எல்லாமே ஜென்ரிக்காக இருக்குமா இல்லை ஏதாவது பர்டிகுலர் விஷயத்துக்கு சொல்லுவார் அவர்? அதிகமாக வந்து அவருடைய ஃபீல்டில் வந்து அந்த கேஸ்ட்ரோ இது பேஸ்டாக அந்த வயிற்று சார்ந்த விஷயங்கள், அதில் அந்த கட் பாக்டீரியா சார்ந்த விஷயங்கள் தான் அவருடைய ஸ்பெஷாலிட்டி. அதுக்குள்ளே தான் அவர் பேசுவார். ஆனால் அப்பப்பவும் பொதுவாக இருக்கிற மெடிக்கல் சார்ந்த விஷயங்களையும் அவர் பேசுவார். ஆனால் எல்லாத்தையுமே வந்து ஒரு நகைச்சுவை உணர்வோட அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி ஜாலியாக ஆக்ட் பண்ணி இன்றைக்கி மக்கள் எப்படி அதை கன்சியூம் பண்ணுவாங்க, அதாவது எப்படி வந்து அந்த ஒரு விஷயத்தை வந்து எடுத்துக்குவாங்க. இப்போ நம்ம வந்து பேசுகிறோம், ஒரு பாட்காஸ்ட்டாக பேசுகிறோம், ரொம்ப கோர் பாலிட்டிக்ஸாக பேசுகிறோம், மக்கள் என்ன பண்ணுவாங்க, ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் அதே இதை வந்து கொஞ்சம் ஜாலியாக பேசும்பொழுது மக்களுக்கு வந்து ஒரு என்டர்டெயின் அதோட பார்க்கும்போது அவங்க அதை ஓகே இதில் இது இப்படி எடுத்துக்கணும் அப்படி எடுத்துக்கணும். அதே மாதிரி பால் வந்து அந்த விஷயத்தில் வந்து ஒரு 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 ஜாலியாக ஒரு விஷயத்த சொல்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. தொடர்ச்சியாக அவர் நிறைய ரீல் போட்டார், ஒவ்வொன்றா பேசினா நிறைய. அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா வயிற்றில் இருக்கக்கூடிய ப்ரோபயோட்டிக்ஸ், இதை பற்றிய ப்ரோபயோட்டிக்னா அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் இருக்குல்ல, பாக்டீரியாஸ் இருக்குல்ல, அந்த பயம் டைஜஷனுக்கு நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய விட்டமின்ஸ் இது எல்லாத்தையும் அப்சார்வ் பண்ணுறதுக்கு, நம்மளோட கட்டையும் வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு, நமக்கும் சுறுசுறுப்பாக வச்சுக்கிறது, இது எல்லாத்துக்குமே அந்த வயிற்றுக்குள்ள இருக்க அந்த கட் பாக்டீரியாஸ் வந்து தேவை. ஸோ அது சார்ந்த சில விஷயங்களை வந்து பல விஷயங்களை வந்து அவர் அதிகமாக பேசுவார். ஸோ இப்போ இதெல்லாம் பிரச்சனை கிடையாது, அவர் வாட்டு பேசுவார், ஜாலியாக இருக்கும். அவரோட கண்டென்ட்ஸ் எல்லாமே ஜாலியாக தான் இருக்கும். இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு போட்டு அவரை போட்டு வளைச்சு அடிக்கிறாங்க. எதுக்கு அடிக்கிறாங்க, ஏன் அடிக்கிறாங்கன்னே தெரியல. எந்த பக்கம் அவர் போனாலும் ரவுண்டு கட்டுறாங்க. இந்த மாதிரி ரவுண்டு கட்டி இருக்கக்கூடிய சில காணொலிகளை நம்ம பார்க்க நேர்ந்தது. எனக்கும் அவர் டாக்டர் பால் அவருக்கும் எந்த தொடர்பும் கிடையாது, அதையும் நான் இங்கே பதிவு பண்ணுறேன். அவர்கிட்ட இது வரைக்கும் பேசினதும் கிடையாது. இப்போ டாக்டர் பாலுக்கு சப்போர்ட் பண்ணணுங்கிற பிரச்சனையே இல்லை இதில். டாக்டர் பால் வந்து நமக்கு வேண்டப்பட்டவரோ இல்லை அவருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும் இல்லை. அவர் சொல்கிற சில விஷயங்கள் நமக்கு தேவையான விஷயங்கள். ஆனால் அவரை போட்டு அடிக்கிறதுக்கு பின்னாடி வேற ஒரு கன்ஸ்பிரசியும் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம பேசுறதுக்கு தான் இப்போ பேசுகிறோமே. ஸோ என்னோட புரிதலுக்காக கேட்குறேன். ஸோ அவர் சொன்ன சில கருத்துக்கள் நல்ல கருத்துக்கள்ன்றனால அவரை வந்து அடிக்கிறப்போ அந்த கருத்துக்கள் தவறானன்ற மாதிரி காட்டிடணும். ரெண்டாவது அந்த அடிக்கிற விதம்னு ஒன்று இருக்குது, யாரை எப்படி அடிக்கணும்னு ஒன்று இருக்குது. புரியுதா? யார் அடிக்கிறா, எதுக்கு அடிக்கிறாங்க, என்ன காரணத்துக்காக அடிக்கிறாங்க, இந்த மாதிரியான பல ஆங்கிள் நம்ம அதை பார்க்கணும். ஸோ இப்போ நம்ம ஒவ்வொன்றா நடந்த விஷயங்களை வரிசைப்படுத்தி பார்ப்போம். ஸோ பால் வந்து இந்த மாதிரி தொடர்ச்சியாக வந்து இப்போ போடுற வீடியோ அதெல்லாம் வந்து ரொம்ப ஜனரஞ்சகமாக இருக்கும். நீங்கள் குழந்தைகளை வச்சுக்கிட்டு கூட அதை பார்க்கலாம், காமெடியாகவும் இருக்கும். ஜாலியாக அவர் நடிச்சுக்கிட்டு ஜாலியாக ஒரு ஓப்பனாக சொன்னால் ஒரு ஜாலியான கேரக்டர் மாதிரி தான் தெரியுது. இப்போ இங்கே என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்துட்டு இவருக்கும் லிவர் டாக்டர் அப்படின்னு சொல்கிற ஒரு கேரளாவை சார்ந்த ஒரு மலையாளி, அவர் ஒரு நல்ல டாக்டர் தான். அவர் ஒரு பெரிய லிவர் டாக் அப்படிங்கிற பேரில் ட்விட்டரில் இருப்பாப்புல. ஒரு மெடிக்கல் ஃபீல்டில், அதாவது அலோபதி மெடிக்கல் ஃபீல்டில் ரெப்புடேஷன் உள்ள ஒரு டாக்டர் தான் வரும். அவர் ட்விட்டரில் நல்ல ஃபேமஸாக இருக்கிற ஒரு நபர். ரெண்டாவது மெடிக்கல் ஃபீல்ட்லேயும் ஓரளவுக்கு ஒரு ரெப்யூட்டபிள் டாக்டர். ஓரளவுக்கு இல்லை, ஒரு நல்ல ரெப்யூட்டபிள் டாக்டர். அவர் லிவர் பேஸ்டாக அவர் இது பண்ணுறவர். ஸோ அவருக்கு வந்து டாக்டர் பாலோடைய கண்டென்ட்ஸு மிஸ்லீட் ஆகுதுங்கிறது அவரோட ஒப்பீனியன். இந்த ஒப்பீனியனை அவர் ரொம்ப வருஷமாக வச்சுட்ருக்காரு. பால் கண்டென்ட் ஆரம்பித்ததுலேருந்து, அவர் பேச ஆரம்பித்ததுலேருந்தே அப்பப்போ அவரோட கண்டென்ட் வந்து இப்படி வந்து ஃபியர் மாங்கரிங் மாதிரி பண்ணுறாரு. அதாவது எப்படின்னா, இவரோட பயமுறுத்தல் வந்து சாமானிய மக்களை ரொம்ப பயப்படுத்துகிற மாதிரி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், ரெட் மீட் சாப்பிட்டா கோலன் கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து டாக்டர் பால் வந்து ஒரு கண்டென்ட்டில் சொல்கிறாரு. உண்மை தானே? இல்லை, அது உண்மை அப்படிங்கிற பட்சத்துலையும் அந்த ஆய்வுகள் வந்து முழுமையாக செய்யப்படலை. புரியுதுங்களா? இங்கே பாருங்கள், இன்னொன்று இந்த மெடிக்கல் ஃபீல்டில் இந்த ஆய்வுகள் அப்படிங்கிறத நம்ம பிளைண்டாக எடுத்துக்கக்கூடாது. நான் சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். எப்படி ஒரு ஆய்வை வந்து இது பண்ணுவாங்கன்னா, அதுக்கு ஒரு ப்ராப்பர் ஃபண்டிங் இருக்கணும். ஏதாவது ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டின் அடிப்படையில் ஒருத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு தேவையின் அடிப்படையில் தான் சில ஆய்வுகள் நடத்தப்படும். சில இடத்துல ஆய்வுகள் நடத்தப்பட்டிருக்காது. ஸோ இப்போ இங்கே ஆய்வுகள்ங்கிறது வந்து ரொம்ப யார் வேணாலும் பண்ணுறது, யார் வேணாலும் செய்கிறதுங்கிற மாதிரிலாம் இருக்காது. மாறாக யாராவது ஒரு பெரிய ஒரு கார்ப்பரேட்டுக்கு ஒரு தேவையான ஆய்வு வேணும்னா அதை நோக்கி அவங்க ஆய்வு பண்ணுவாங்க. அதில் வந்து ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். அதை வந்து பொது மீடியம்களுக்கு போகும்போது அதை வந்து விவாதிக்கப்படுவாங்க, பியர் ரிவ்யூ பண்ணுவாங்க. இதெல்லாம் நடக்கும். இப்படி தான் ஒரு ஆய்வு. நான் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ நாய்களுக்கு வந்து உணவாக, சிறந்த உணவாக பச்சை மாமிசம் கொடுக்கலாம். இதெல்லாம் நாங்கள் கொடுத்துருக்குறோம், அதுக்கு நல்ல ரிசல்ட் தான் இருக்குது. ஆனால் பச்சை மாமிசம் கொடுக்கறத விட கிபிள் கொடுத்தா நாய்கள் இன்னும் நல்லா இருக்கும்னு ரிசர்ச் இருக்குது. சரி, இந்த ரிசர்ச்சை யார் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிபிள் கம்பெனிஸ். கிபிள் கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கான டிசைர்ட் ரிசல்ட்டை நோக்கி அவங்க ஆய்வு பண்ணுவாங்க. அந்த ரூட் மேப் போட்டு அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, பச்சை கறியில் வந்து சில ஹார்ம்ஃபுல் பாக்டீரியாஸ் இருக்கா? இருக்குது. பச்சை கறியில் இருக்க தானே செய்யும். அது நாயை பாதிக்குமா? பாதிக்காது. ஆனால் அது வராது.
இருக்குதில்ல, ஆனால் இதில் அது இல்லைம்மா. இப்போ புரியுதா? ஸோ அவங்களுக்கு தேவையான ஒரு கான்டெக்ஸ்டில் மட்டும் ஆய்வுகளை வந்து முன்னெடுப்பாங்க. அப்போ அந்த அடிப்படையில் நீங்கள் அந்த ஆய்வு எடுத்து பார்த்தீங்கன்னா கிபிள் சாப்பிட்டா வந்து நல்லது அப்படின்னு இருக்கும். இப்போ இந்த கிபிள் ஃபுட்டையே சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சுன்னா ஒரு நாய், அதுக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆகும் அப்படின்னு ஒரு ஆய்வை எவனுமே பண்ண மாட்டான். ஏன்னா அதுக்கு ஃபண்ட் இருக்காது, யாருமே பண்ணவும் மாட்டாங்க. இப்போ எந்த ஆய்வாலையும் அது நிறுவப்படலை. பட் அது உண்மை இல்லையான்னு பார்த்தா அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா வளர்க்குறவனுக்கு தெரியும், அனுபவபூர்வமாக தெரியும். வந்து கிபிள் மட்டுமே ஒரு டாகுக்கு ஆரம்பத்துலேருந்து அதிகமாக கொடுத்து வளர்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த நாய்க்கு வந்து கிட்னி இஷ்யூஸ் வரும். இது வந்து அனுபவத்தில் சொல்கிறது, இது வந்து டாக்டர்ஸுக்கும் தெரியும். ஆனால் இதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா, இதுக்குன்னு ஆய்வு வேணாம்னா யாருமே பண்ண மாட்டாங்க. யார் பண்ணுவா? கிபிள் இண்டஸ்ட்ரி வந்து பண்ணாது, பேக் பண்ண முடியாது. அதுக்கான ப்ராப்பரான எந்த கவர்மெண்ட்டும் வந்து பண்ணாது, இது பண்ணாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான ஒரு ஆய்வே இருக்காது. ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதை நான் இன்னொரு மக்களுக்கு புரிகிற விதத்தில் நான் சொல்லணும் அப்படின்னா, இப்போ தடுப்பூசி போட்டால் இது நடக்காது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆய்வு இருக்கும். அதுக்கு வந்து இப்போ பியர் ரிவ்யூ பேப்பர்ஸ் இருக்கும், அதை நிறைய பேர் பார்த்துருப்பாங்க, எழுதியிருப்பாங்க, அந்த ஆய்வு பண்ணியிருப்பாங்க, இத்தனை சாம்பிள்ஸ் எடுத்தோம், அது இதுன்னு பண்ணாங்க. இந்த மாதிரி தடுப்பூசி போட்டால் அந்த சைடு எஃபெக்ட் வருமாங்கிறதுக்கு ஆய்வே யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க. அது அந்த கம்பெனி சொல்கிறது, நான் இத்தனை பேருக்கு போட்டால் எந்த சைடு எஃபெக்ட்டும் வரலன்னு மட்டும் சொல்லியிருப்பான். அது கம்பெனியோட கிளைமாக இருக்கும். அவன் அப்படி தான் சொல்லுவான். அது ஒரு நியூட்ரலாக ஒரு ஆய்வு என்பது அங்கே இதை சார்ந்த அந்த மருத்துவத்துறையில் செய்யப்பட்டிருக்குமா அப்படின்னா, இது போட்டால் அதுக்கு சைடு எஃபெக்ட் இருக்குது, இது 1000 பேருக்கு நாங்கள் போட்டோம், 1000 பேரில் இத்தனை பேருக்கு இந்த சைடு எஃபெக்ட் ரெக்கார்ட் ஆயிருக்கு, இதனால தான் இந்த சைடு எஃபெக்ட் வந்துச்சான்னு செக் பண்ணோம். இதெல்லாம் ஆய்வே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இதுக்கான பேப்பர்ஸே இருக்காது. ஸோ இந்த இதில் தான் இங்கே இருக்கிறது ஸ்டாண்டு மாறுறது. ஸோ இதை வந்து டாக்டர் பாலே ஒத்துக்கு வரான்னு தெரியாது. ஏன்னா டாக்டர்ஸ்களோட மைண்டு எப்படி இருக்கும்னா, இந்த பர்டிகுலர் பேப்பர்ஸில் வந்துருச்சுன்னா, இந்த ஆய்வு பண்ணியிருக்காங்க, பியர் ரிவ்யூ பேப்பர்ஸ் இருக்குது, அது இத்தனை பேர் சாம்பிளிங் இருக்குது, அதில் டெஸ்ட் சப்ஜெக்ட்ஸ் இவ்வளோ பேர் இருந்திருக்காங்க, இத்தனை சாம்பிளிங் இருக்குது, இதில் இத்தனை ரிசல்ட் இருக்குங்கிறத பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்பிக்கை வரும், ஒரு கண்மூடித்தனமான நம்பிக்கை. ஆனால் அது இல்லாமையும் நம்ம அறிவை கொஞ்சம் பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்டென்ட்டுக்கு மேக்ஸிமம் டாக்டர்ஸை போக விடாமல் ஒரு லாக்கில் வச்சுருப்பாங்க. அதை மீறி ஒரு சில டாக்டர்ஸ் போவாங்க, அவங்கள வந்து போட்டு அடி நடிப்பாங்க. கவுன்சிலில் வந்து உரம் கட்டுறது எல்லாமே நடக்கும். இதுதான் வந்து அதுக்கப்புறம் அந்த டாக்டர்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க சொல்கிற ஸ்டாண்டை வந்து வெளிப்படையாக இது பண்ணி அவங்களே கஷ்டப்பட்டு செலவு பண்ணி ஆய்வு பண்ணி அதுக்கு ஒரு ஆதாரத்தை கொண்டு வந்து அது திரும்ப பியர் ரிவ்யூ செய்யப்பட்டதுக்கப்புறம் அது ஏற்றுக்கொள்ளப்படும். அப்போ அவன் வந்து அது வரைக்கும் அடி வாங்கணும். ஸோ இதுதான் இங்கே இருக்க விஷயம். இப்போ இதில் என்னென்னா, இவர் என்ன சொல்லியிருப்பாரு, இந்த கோலன் கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெட் மீட்டில் அப்படின்னு. நீங்கள் மனசாட்சியோடு பாருங்கள், இந்த ஆய்வுகளை செய்கிறவன் யாருன்னு நீங்கள் வேறு பிடிச்சி போனீங்கன்னா, ஏதோ ஒரு காரணத்தினால ரெட் மீட்டை வந்து இப்போ ரெட் மீட் சாப்பிட்றதுனால கோலன் கேன்சருக்கான வாய்ப்பு அதிகரிக்குது அப்படிங்கிற அந்த பாயிண்டில் ஒரு ஆய்வு நடக்குது அப்படின்னா, ரெட் மீட்டுக்கு எதிராக ஏதோ ஒரு வேலையை பண்ணுறாங்கன்னு அர்த்தம். எவனோ ஒருத்தன். இதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு பொருள் எடுத்துக்கிட்டீங்கனாலும் அதனால ஒரு பாதிப்பு இருக்குது, இது இருக்குது, அது இருக்குன்னு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா முட்டையில் வந்து ஒரு இது இருக்குதுன்னு சொல்லி ஒருத்தன் ரிப்போர்ட்டு போட்டுவிட்டான். இப்போ எல்லாம் வந்து இல்லை அது கவர்மெண்ட் அலோவ் பண்ண ஒரு அளவுக்குள்ளே தான் அது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இந்த ஆய்வுகள் இது எல்லாத்தையும் வந்து ஆய்வு தேவையில்லைன்னு நான் சொல்லலை, ஆனால் அதையும் நம்ம வந்து அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி என்ன ஏதுங்கிறத உள்வாங்கி கொண்டு தான் நம்ம சுயமாக சிந்திச்சு தான் ஒரு முடிவு எடுக்கணுங்கிறத நம்ம இங்கே சொல்கிறது. ஸோ இப்போ டாக்டர் பால் என்ன சொல்கிறாரு, வந்து ரெட்மீட் சாப்பிட்டா கோலன் கேன்சர் வரும், இதுவும் அவர் சில ஆய்வுகளை வச்சு தான் சொல்கிறாரு, இந்த சிஸ்டமில் இருக்கிறத தான் சொல்கிறாரு அவர். அதுக்கு போதுமான ஆதாரம் இல்லைன்னு சொல்லி லிவர் டாக்டர் பேசுகிறார். இதுதான் ஃபர்ஸ்ட் பஞ்சாயத்து, இது ஒரு ஃபர்ஸ்ட் பஞ்சாயத்தாக வருது. அதுக்கு போதுமான ஏன் இப்போ லிவர் டாக்டர் இதை பேசுகிறாரு அப்படின்னா, லிவர் டாக்டரை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் பீஃப் சாப்பிடணும், எல்லாரும் வந்து ரெட் மீட் சாப்பிடணும் அப்படிங்கிறது அவருக்கு ஒரு விஷயத்தால் இன்டாக்டினேட் செய்யப்படுது. அப்போ லிவர் டாக்டர் ஒரு டாக்டராக மட்டும் இருக்கிறாரான்னு பார்த்தா இல்லை, அதை எப்படியாவது கருத்தை நிறுவி அது கரெக்டுன்னு சொல்லணுன்றது. அவர் டாக்டராக மட்டும் இல்லை, அவர் ஒரு கம்யூனிஸ்டாகவும் இருக்கார். கேரளாலேருந்து வர்ற ஒரு கம்யூனிஸ்ட். அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஐடியாலஜியும் அங்கே இருக்குது, நான் அதை குறை சொல்லலை. அப்போ அவரை பொறுத்த வரைக்கும் டாக்டர் பால் வந்து ரெட்மீட் சாப்பிட்றதுல வந்து பிரச்சனை இருக்குங்கிற ஒரு விஷயத்த ஒரு டாக்டராக சொல்லும் பொழுது, அது ரெட்மீட் சாப்பிட்ற இவங்களை எல்லாருக்கும் ஒரு ஐடியாலஜிக்கல் பேஸில் ஒரு பிரச்சனையை உருவாக்குது. கரெக்டாக? ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்க, இந்த மாட்டுக்கறி சாப்பிடாதவங்க அப்படிங்கிற ஒரு அரசியல் இங்கே போய்கிட்டு இருக்கு. ஸோ லிவர் டாக்டரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு அரசியல் இருக்கார், ஆனால் பால் வந்து அரசியலே இல்லை. பால் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு அரசியலுக்குள்ளே அவர் இல்லை, அவர் ரொம்ப காமனாக தான் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனால் லிவர் டாக்டர் ஒரு அரசியலுக்குள்ளே இருக்கிறாரு, அவருக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்குது, அவருக்கு ஒரு பொலிட்டிக்கல் வியூ இருக்குது.
இருக்கலாம், பால் அவருக்கும் இருக்கலாம். ஆனால் அதை அவர் இது வரைக்கும் எக்ஸ்போஸ் பண்ணல. ரொம்ப ஜாலியாக நீங்கள் சொல்கிற மாதிரி இன்ஃப்ளூயன்சர் லெவலில் போயிடுறாரு. இது வரைக்கும் அவர் வந்து நான் இந்த ஐடியாலஜிஸ்ட்டு, இந்த ஐடியாலஜிக்காக நான் பேசுகிறேன், நான் செயல்படுறேன்னு சொல்லி அந்த ஆங்கிளில் அவர் செயல்படுறாரு அப்படின்னா அதுக்கப்புறம் அதை நம்ம பேசலாம். இப்போ வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அதில் அந்த அளவுக்கு அவர் இல்லை. மேபி 1-2 ரீல்ஸில் அவரை அறியாமையே அவரோட ஐடியாலஜிஸ் இருக்கலாம். ஏன்னா எந்த ஒரு மனிதனுக்கும் ஒரு ஐடியாலஜி இருக்கும், இல்லாமல் இருக்காது. ஸோ டாக்டர் பாலுக்கும் ஒரு ஐடியாலஜி இருக்கும். ஆனால் இங்கே பிரச்சனை என்னென்னா, இப்போ பால் அவர் சொன்னதை அவர் அதை மறுக்கலாம். அது மறுக்கிற உரிமை லிவர் டாக்டர், அவரோட பேர் ஆக்சுவலாக லிவர் டாக்டர் இல்லை, அவரோட ஐடி பேர் தான் லிவர் டாக்டர். அவரோட பேர் வந்து ஒரு கிறிஸ்துவ பேர், ஒரு நீல கிறிஸ்துவ பேர், அது இந்த மலையாளிகள் வைக்கிற கிறிஸ்துவ பேர். ஸோ எனக்கு அது டக்குன்னு ஞாபகம் குரியன் வர்கீஸு இல்லைங்க, ஒரு மாதிரி இது ஒரு கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும், கொஞ்சம் டக்குன்னு மறந்துருச்சு. ஸோ அவரோட நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், லிவர் டாக்டர் யாருன்னு போட்டிங்கன்னா வந்துருவாப்பில், கொஞ்சம் ஃபேமஸான ஆள் தான். இப்போ அவரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு ஸ்டாண்ட் சொல்கிறார்ல, அந்த ஸ்டாண்ட் வந்து அவர் எந்த இடத்துலேருந்து வருதுன்னா அவருடைய ஐடியாலஜிக்கல் பேக்லேருந்து வருது. அவர் டாக்டருங்கிறதை கடந்து அவருக்கு ஒரு ஐடியாலஜி இருக்குது, ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாலஜி இருக்குது. அந்த பொலிட்டிக்கல் ஐடியாலஜிலேருந்து இதை எதிர்க்கிறார். அப்போ இது எதிர்க்கும் போது என்ன ஆகுதுன்னா, இவருடைய ப்ரொஃபஷனலிசத்தை மெயின்டைன் பண்ணணும். நீங்கள் ஒரு டாக்டர், இவரும் ஒரு டாக்டர். இவர் வந்து என்ன சொல்கிறாரு, கோலன் கேன்சர் இன்க்ரீஸ் ஆகும்னு சும்மா வாய்க்கு வந்ததை சொல்லலை. அவரும் செர்டைன் டாக்குமெண்ட்ஸின் அடிப்படையில் தான் சொல்கிறாரு, செர்டைன் ஆய்வுகளின் அடிப்படையில் தான் சொல்கிறாரு. நீங்கள் வந்து இல்லை அந்த ஆய்வுகள் போதுமானதாக இல்லைங்கிறது உங்களுடைய கருத்தாக இருக்குது, உங்களுடைய நிறுவுதல். இதை வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான கருத்துக்களாக பகிர்ந்துக்கிட்டா 2 பேருக்கும் பிரச்சனை இல்லை, கரெக்டாக? பட் லிவர் டாக்டர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஒரு ப்ரொஃபஷனலிசத்தை எப்பவுமே மீறுறாரு. அது எந்த அளவுக்குன்னா, நீங்கள் வேறு யாரோ ஒருத்தன் உங்கள் அளவுக்கு படிக்காத ஒருத்தர்கிட்ட நீங்கள் வந்து அந்த மாதிரி பேசுகிறீங்க போகிறீங்கிறது அது வேறு, அதுவே தப்பு. ஆக்சுவலாக அதுவே தப்பு. அது வந்து ஒரு இன்ஹியூமேனான ஒரு விஷயம். ஒரு டாக்டருக்கு தான் மரியாதை கொடுக்கணும்லாம் கிடையாது, சக மனிதனுக்கு மரியாதை கொடுத்து தான் பதில் கொடுக்கணும். இதுதான் ஒரு காசு இருக்கோ இல்லையோ, படிச்சிருக்காங்களோ இல்லையோ, எல்லாருக்கும் மரியாதை கொடுத்து பேசுறது தான் ஒரு சரியான பகுத்தறிவு. அந்த பகுத்தறிவை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, புரியுதா? இன்றைக்கி நீங்கள் படிச்சிருக்கீங்க, இந்த இடத்துக்கு இருக்கீங்க, நாளைக்கு உங்கள் பையன் படிக்காமல் போயிட்டானா அவன் வேறு எங்கேயோ போகிறான், கரெக்டாக? ஸோ நீங்கள் இங்கே படித்து வந்திருக்கீங்க, உங்களை தகுதிப்படுத்தியிருக்கீங்க. அப்போ அந்த தகுதியோட நம்ம நடந்துக்கணும். நீங்கள் டாக்டர் பால் அவருக்கு மறுப்பு தெரிவித்ததில் எந்த விதமான தவறுமே நான் சொல்ல மாட்டேன். அது உங்கள் கருத்து, அது உங்களோட கருத்து. நீங்கள் மறுப்பு தெரிவிக்கணும். ஒரு டாக்டராக நீங்கள் வந்து இது வந்து உடன்படலை அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் சொல்லணும். ஏன்னா நீங்கள் அப்போ தான் உங்கள் 2 பேரையும் பார்க்குற ஆடியன்ஸுக்கு இப்படி ஒரு பார்வை இருக்குது, இவர் சொல்கிற ஒரு பார்வை, அவர் சொல்கிற ஒரு பார்வையும் இருக்குது, ரீதிங்க் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ தான் வந்து எது உண்மை, எதை எந்த அளவில் எடுத்துக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயம்லாம் புரிய வரும் மக்களுக்கு. ஆனால் எடுப்பில் இவர் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது இவருடைய அந்த வார்த்தை பிரயோகங்கள் வந்து ரொம்ப ஹார்ஷாக இருக்குது. வந்து லூனட்டிக் மாதிரி இருக்குது, இது வந்து ஒரு முட்டாள்தனமாக இருக்குது, வந்து ஒரு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறாப்புல, இப்படிலாம் நீங்கள் வந்து இன்னொரு டாக்டரை சொல்லும்பொழுது இது என்ன ஆகுது, ஒரு ஹேட்டை உருவாக்குது. பாயிண்ட் அடிக்காமல் தேவையில்லாமல். இதுதான் இங்கே இருக்குது நிறைய பேருக்கு பிரச்சனை. நிறைய பேருக்கு இருக்க பிரச்சனை அதுதான். இப்போ அரவிந்துக்கும் எனக்கு ஒரு டிபேட் வந்துச்சு. அந்த டிபேட்டில் நம்ம அவர் வந்து பேசுகிறது, அவரோட முக ரியாக்ஷன்லாம் நம்ம என்ன பார்க்காம இருக்குமா? அதெல்லாம் பார்க்குறோம். இருந்தாலும் கருத்தால் தான் நம்ம எதிர்கொள்ள வேண்டும். ஒரு முக ரியாக்ஷனை பார்த்து சக மரியாதை கொடுத்து தான் நம்ம அதில் அந்த இடத்துல நம்ம மிஸ் ஆகிறோம் அப்படின்னா நம்ம பக்குவம் இல்லைன்னு, இவ்வளோ வருஷம் கழிச்சு நமக்கும் பக்குவம் இல்லைன்னா ஆகும். உடஞ்சிடுற மாதிரி நமக்கு பக்குவம் கிடையாது. நம்ம வந்து கேட்கும்போது இவர் சொல்கிறதா இந்த கருத்துக்கு அந்த கருத்து நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணி தான் சொல்கிற மாதிரி இருக்குது, நம்ம இழுத்து தான் சொல்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் வேறு வழி இல்லை, அப்படி தான் பேசி ஆகணும். அப்போ தான் சக மனிதனாக மதிக்கிற பண்புன்னு அர்த்தம். ஸோ இதை வந்து தயவு செஞ்சு இப்போ அவர் மலையாளி, அவருக்கு அது புரியுதோ புரியலையோ நம்ம சொல்லிடுறோம். லிவர் டாக்டரும் சொல்கிறோம், இனிமேல் உங்கள் கருத்தை நீங்கள் கருத்தாக எடுத்து வச்சிங்க அப்படின்னா அது இந்த மாதிரி ஹேட்டை யார் மேலேயும் உருவாக்காது. நீங்கள் சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு குறுகிய மனப்பான்மையில் ஒரு சிந்தனை வருது. அவர் வேற மலையாளியாக இருக்கிறனால தமிழ்நாட்டிலேருந்து ஒரு டாக்டர் இப்படி இன்ஃப்ளூயன்சராக இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு அந்த பார்வை வந்துடும். ரெண்டாவது வந்து இவருக்கு ஒரு பர்டிகுலர் ஐடியாலஜி, அவருக்கு ஒரு பர்டிகுலர் ஐடியாலஜி, இந்த மாதிரி ஐடியாலஜி இல்லை வேணும்னே போட்டு அடிக்கிறீங்களா அப்படிங்கிற அந்த பார்வை வந்துடும். அப்போ அந்த பார்வையெல்லாம் வரக்கூடாது. அப்படின்னா முடிந்த வரைக்கும் நீங்கள் ஒரு ஹெல்த்தி டிபேட்டோ ஒரு ஹெல்த்தியான ஒரு கான்வர்சேஷனை மெயின்டைன் பண்ணால் அந்த கான்வர்சேஷன் வில் பி ஹெல்த்தி. எனக்கு எல்லாம் தெரியும், நீவெல்லாம் ஒரு ஆளா அப்படிங்கிற மாதிரி பேசினா எதிர்த்தரப்புலேருந்து அவங்களும் அதே மாதிரி பேசுனாங்கன்னா பேசல. ஆனால் அப்படி யாரும் இப்போ இங்கே தான் டாக்டர் பாலுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். காரணம் என்னென்னா
அவர் அப்படி பேசும்போது டாக்டர் பால் வந்து அந்த மாதிரி ஒரு டீகேட்ரியாக கமெண்ட்ஸ் எதுவுமே அவர் தாழ்ந்து போல அவருடைய இதை வந்து மெயின்டைன் பண்ணுறாரு. இந்த இடத்துல ஒரு சின்ன தவறு நடக்குது. என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் பால் வந்து ட்விட்டருக்கு புதுசு. நீங்கள் அவரோட ஃபாலோவர்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னாவே தெரியும், ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. சந்து ட்விட்டருக்கு ரொம்ப புதுசு. ட்விட்டர் வந்து ஆல்ரெடி வந்து மலநாற்றம் அடிக்கக்கூடிய ஒரு டாக்ஸிக்கான பிளேஸாக தான் இருக்குது. அதை மாறணும் தயவு செஞ்சு. அதனால் அப்படி தான் இருக்குது. இன்ஸ்டா அப்படி கிடையாது. இன்ஸ்டா வந்து இன்ஸ்டாலையும் டாக்ஸிசிட்டி இருக்குது, பட் எல்லாமே ஜாலியாக போயிடுது. நிறையா ஜாலியாக இருக்கனால ஓடிடுது. இவருக்கு இன்ஸ்டாவில் நல்லா பழக்கம். இன்ஸ்டாவில் இவர் கொஞ்சம் நிறையா கண்டென்ட் மேக் பண்ணுறாரு. இவர் தான் வந்து ரெண்டாவது நான் என்ன சொல்கிறேன், இந்த பிஆர் ஒர்க்லாம் இவர் தான் பண்ணுறாரான்னு தெரியாது. எல்லா ஐடிஸையும் இவர் தான் ஹேண்டில் பண்ணுறாரான்னு தெரியாது. என்ன நடந்துருச்சுன்னா, லிவர் டாக்டரை திட்டி ஒருத்தன் பதிவு பண்ணியிருக்கான். என்ன திட்டி பதிவு பண்ணியிருக்காங்கிறத சொல்கிறேன். அது வந்து ரீட்வீட் ஆயிடுச்சு. யாரோட? இவரோட ஐடியிலேருந்து ரீட்வீட் ஆயிருக்கு. அட்மின் பண்ணிட்டான். அட்மின் பண்ணாரா இவர் பண்ணாரான்னு எனக்கு தெரியாது. சொல்லலாம். இவன் என்ன ப்ரோ, ஒரு நார்மல் ஐடியா. இவன் அந்த திட்டி போட்டவன் வந்து ஒரு நார்மலாக ஏதோ ஒரு ஐடி ரேண்டமா அவன் லிவர் டாக்டரை திட்டி போட்டுட்டான். அவன் திட்டி போட்டான். அந்த திட்டி போட்ட இது வந்து ரீட்வீட் ஆயிருக்கு. நான் என்ன சொல்கிறேன், பால் கூட பண்ணியிருக்கலாம், தெரியாமல் கூட பண்ணியிருக்கலாம். இல்லை எவனோ ஒருத்தன் இவரோட ஐடியா யூஸ் பண்ணுறவங்க அந்த அவசரத்தில் கோவத்தில் டப்புன்னு பண்ணியிருக்கலாம். என்ன நடந்துச்சுன்னு தெரியல நமக்கு. மிஸ்டேக்ஸ் ஹேப்பன்ஸ். ஏன்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான். அவன் என்னன்னா இப்போ கவர்மெண்ட்டில் ஒரு வேலை செய்கிறான். அவன் பாட்டு பார்த்தீங்கன்னா டிஷர்ட்டு ஷார்ட்ஸ் போட்டு ஜாலியாக இருக்கிற ஒரு பையன். அவன் தெரியாமல் அவன் கைப்பட்டு ஒரு மாடலோட ஃபோட்டோ வந்து ரீட்வீட் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் உடனே அதை வந்து இது இப்போ கேன்சல் பண்ணிட்டான். அதுக்குள்ளே ஊரெல்லாம் அவனை பற்றி தப்பாக பேசி ஒரே கஷ்டம். ஆமாம். என்ன அந்த ஒரு நல்ல ஒரு பெரிய பொறுப்புல இருப்பானே அந்த பையன். நல்ல பொறுப்புல இருக்கான். ஆனா அப்பா பெரிய ஆளு. அவங்க அப்பா பெரிய ஆளு தான். அவங்க தாத்தா பெரிய ஆளு. அவங்க தாத்தா அளவுக்கு இல்லைனா கூட அவர் ரீட்வீட் பண்ணாலும் அந்த பொண்ணும் பெரிய ஆளாயிருச்சு. கரெக்டா? ரைட்டு. ஸோ இதுதான் விஷயம். ஸோ இந்த மாதிரி ரீட்வீட் ஆகுது. இந்த மிஸ்டேக் ஏன் சொல்கிறேன்னா, இன்னைக்கு வந்து இவருக்கு எதிராக ஒரு கேங் இறங்குதுல, அவங்களுக்கு இது புரியணும். ஸோ சில நேரங்களில் தவறுதலாக தூக்க கலக்கத்தில் கூட யாராவது இதெல்லாம் பண்ணலாம். இப்போ இங்கே என்ன ஆயிருக்குன்னா, இந்த மாதிரி ரீட்வீட் இருக்குது. அந்த ட்வீட் வந்து சரியான ட்வீட்டா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஏன் அப்படின்னா, நான் சொன்னேன்ல ஒரு மாடஸ்டியோட ஒரு சரியான ஒரு இதோட தராதாரத்தோடு நடந்துக்கணும் அப்படின்னு. அந்த மாதிரி தராதாரமான ட்வீட் அது அல்ல. அது என்ன ட்வீட் அப்படின்னா, பேசிக்காக இவன் ஒரு ரைஸ் பேக்கு, அதாவது கிறிஸ்டியனாக இருக்கனால ரைஸ் பேக்குன்ற மாதிரி சொல்கிறாரு. அவன் ஒரு ரைஸ் பேக்கு, இவன் வந்து அதனால் அந்த வெறுப்பில் பழனிவேல் மேலே இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான், இவன் ஒரு பைத்தியக்காரன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டிகிரேட்டரியான ஒரு கமெண்ட்டு. அந்த இதை வந்து இவர் ரீட்வீட் பண்ணிட்டார். அந்த இது வந்து நம்ம ஏற்க முடியாது, தப்பான ஒரு ட்வீட்டு. ஆனால் உடனே அது டெலீட்டும் செய்யப்பட்டிருக்கு. ரீட்வீட் ஆயிடுச்சு, உடனே அதுக்கான எதிர்ப்பு வருது இணையதளத்தில். வந்தோடனே அது வந்து டெலீட்டும் பண்ணிட்டார். ஒரு அப்பாலஜிஸும் அது தவறுதலாக ரீட்வீட் ஆயிடுச்சுன்னு சொல்லி அப்பாலஜிஸும் போட்டார். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து டாக்டர் பாலை வந்து வெளியிலேருந்து பார்க்குறோம். வெளியிலேருந்து பார்க்கும்போது அவருடைய பிஹேவியர்ஸ், அவர் மற்றவங்ககிட்ட பழகிறது, அவர் வந்து எல்லார்ட்டையும் பேசுறது, அவர் கூட நமக்கு அவரோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறவங்களில் நமக்கு தெரிஞ்சவங்க சில பேர் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட அவரை பற்றி கேட்கும் பொழுதும் நாங்கள் ஒரு இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ண வேண்டியதாக போச்சு. நீங்கள் டேரெக்டாக பேசாததுனால எங்களோட இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிஸை பயன்படுத்த வேண்டியதாக போயிடுச்சு. நாங்கள் என்ன சொல்கிறாங்க இவரை பற்றி? நல்ல மனுஷன், பாவம் அப்பாவி நல்ல மனுஷன். அவரோட ஜாலியாக பேசிகிட்டு இருக்க ஒரு ஆள். அவர் வந்து உண்மையிலேயே இந்த ட்வீட்டை வந்து சத்தியமாக தெரிஞ்சு பண்ணுற ஆள் இல்லை. தெரிஞ்சு வித் கான்சியஸோட இந்த லிவர் டாக்டரை திட்டணுங்கிறதுக்காக அப்படி பண்ணுற ஒரு ஆளே இவர் இல்லை. அவ்வளோ ஒர்த் இல்லைப்பா அப்படிங்கிற கான்செப்டில் அவர் கொஞ்சம் ஒரு சாதாரண ஒரு நல்ல மனுஷன் அவர். ஸோ அவர் வந்து ஒரு ரிலீஜியஸாக வந்து ஒருத்தரை வந்து ஹர்ட் பண்ணுற ஆள் இல்லை. ஏதோ தவறுதலாக ஒன்றா அவர் கவனிக்காமல் ரீட்வீட் பண்ணிருக்கோம். ஏன்னா இங்கே ரீட்வீட்டை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனை, தட்டினாவே ரீட்வீட். ஆமாங்க, சும்மா லைட்டாக அப்படி ஸ்க்ரோல் பண்ணும்போதே தட்டும்போது சில நேரத்தில் ரீட்வீட் ஆயிரும். இப்போ நானே வந்து பார்த்தீங்கன்னா என்ன திட்டி ஏதாவது வீடியோ போட்டிருப்பாங்க, நான் அதை ஸ்க்ரோல் பண்ணுவேன்ல, அப்போ ஒரு தட்டியே ரீட்வீட் ஆயிருக்கு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ரீட்வீட் எனக்கு ஜிபேலேருந்து நான் ஒரு வாட்டி ஒரு ஃப்ரெண்டுக்கு 94,000 அனுப்பிச்சிட்டேன் நான். அப்படியா? தெரியாமல் அனுப்பிட்டீங்க. திருப்பி கேட்குறேன், தரமாட்டான் இன்னைக்கு வரைக்கும். யாராவது உங்களுக்கு அனுப்பிட போறாங்க கண்டென்ட்லாம் மேக் பண்ணிக்க, ரவுடியோடலாம் கண்டென்ட் மேக் பண்றீங்க. நான் இல்லைங்க. சரி வாங்க. சரி ஓகே, பால் பாவம். சரி ஓகே. இப்போ என்ன ஆகுதுன்னா, அவர் அந்த மாதிரி தெரிஞ்சு பண்ணுற நபர் இல்லைங்கிறது நம்ம விசாரித்த விதத்தில் தெரியுது. இந்த ரீட்வீட் அவர் போடலை, எழுதலை, எவனோ ஒருத்தன் எழுதுனதை தெரியாமல் ரீட்வீட் பண்ணிட்டாப்புல. அதை பிடிச்சிக்கிட்டாங்க. பிடிச்சிட்டு அவரை போட்டு அடிக்கிறாங்க. ஒரு அதாவது வேணும்னே வாண்டடாக ஒருத்தரை டீஃபேம் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன பண்ணலான்னு சொல்லிட்டு அது தனியாலாம் பண்ண முடியாது. ஒரு கோஆர்டினேட்டடாக பிளான் பண்ணி ஒரு பர்டிகுலர் ஐடி விங்கிலேருந்து இவருக்கு எதிராக வந்து கமெண்ட்ஸ் வந்து இப்போ இன்றைக்கி கமெண்ட்ஸ் இல்லை, ட்வீட்ஸு, கண்டென்ட்ஸு
எல்லாம் எவன்னு பார்த்தீங்கன்னா கருப்பு சோப்புக்காரங்க. எக்கனாமிக் டைம்ஸ் வரைக்கும் போயிடுச்சு மேட்ரு. ஆமாம், ஒரு பர்டிகுலர் ஒரு கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறவனுங்க, ஒரு பர்டிகுலர் கட்சிக்கு வந்து ஆதரவாக பேசுகிறவனுங்க, ஒரு பர்டிகுலர் ஐடியாலஜிக்கு சப்போர்ட் பண்ணுறவனுங்க எல்லாம் இவரை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. அவங்களுக்கு லிவர் டாக்டர் யாருன்னு கூட தெரியாது, ஆனால் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறன்ற பேர். ஆனால் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கிற பேரில் இறங்கிட்டாங்க. இறங்கி போட்டு இவர் மேலே இருக்க வன்மத்தை ஃபுல்லாக இறக்குறாங்க, போட்டு ஒருமையில் பேசுகிறாங்க, திட்டுறானுங்க, அசிங்கமாக பேசுகிறாங்க. இவ்வளோ ஹேட் எப்படா இவர் சம்பாரிச்சாரு? அவர் சம்பாதிக்க ஏன் அப்புறம் இங்கே வேணும்னே ஹேட்டு கிரியேட் பண்ணுறாங்க. அதுக்கு தான் நம்ம இங்கே வரோம் விஷயத்துக்கே. என்னன்னா பேசிக்காக அவர் பேசுகிற விஷயங்கள் பலது இவங்களை பாதிக்குது. என்ன விஷயத்தில்? என்ன ஒரு கடைசியாக ஒரு ரீல் போட்டிருந்தாருன்னா, கடைசியில் அவர் இன்னும் நிறைய ரீல்லாம் போடணும் வந்து ஏன் கடைசியாக இப்போ போட்ட கண்டென்ட்டில் ஒரு கடைசியாக போட்ட கண்டென்ட்டு அதில் வந்து என்ன போட்டிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேட்டருக்கு அவங்க ஃபேமிலியோட போகிற மாதிரி, சின்ன அவங்க பசங்கள்லாம் கூட்டிகிட்டு போகிற மாதிரி அங்கே போகிறாங்க. போனோடனே இவர் தான் வந்து அங்கே இருக்கிற இதெல்லாம் கடைகள்லாம் பார்க்குறாரு. எல்லாமே வந்து அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்ஸாக இருக்குது. அதை சாப்பிட்டா வயிற்றில் இருக்க கட் பாக்டீரியாஸ் வந்து அழிஞ்சிரும், அதை சாப்பிடக்கூடாது, அது வந்து நம்ம உடம்புக்கு கெடுதி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி ஒரு ரீல் போடுறாரு. அதையும் ஜாலியாக தான் பண்ணுறாரு. கடைசியில் வந்துட்டு அவங்க ஒய்ஃப் வந்து பசங்களை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அப்பா எங்கன்னா அப்பா வேணுமா பர்கர் வேணுமான்னு கேட்பாங்க. வந்துட்டு பர்கர் தான் அப்படின்னு அந்த பையன் சொல்லுவான். அப்போ என்னென்னா அப்போ வந்து ஒழுங்காக சாப்பிடுங்கிற மாதிரி இவர் தேடி பார்ப்பார். இதெல்லாம் சொல்லி முடிச்சு திரும்பி பார்ப்பார், கூட யாரும் இருக்க மாட்டாங்க. ரியலிஸ்டிக்காக இருக்குது, ஃபன்னியாக ஜாலியாக ஒரு கண்டென்ட். இதனால என்னென்னா அவர் இந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, ஆமாம் பால் சொல்கிறது கரெக்ட் தான். அங்கே நம்ம ஒரு தேட்டர் பார்க்க போகிறோம்னா அங்கே சாப்பிட்ற ஐட்டங்களாக இருக்கிற விஷயங்கள் எல்லாமே அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்டாக இருக்குது. குழந்தைங்களுக்கு நம்ம இதை வாங்கி கொடுத்தோம், ரெகுலர் பேசிஸில் நம்ம வாங்கி கொடுத்தோம்னா ஒபிசிட்டி, கட் பாக்டீரியா ஃபெயில் ஆகுறது, அது இல்லாமல் குழந்தைகளுடைய இந்த சின்ன வயசுலேயே வர ஒபிசிட்டி, இந்த மாதிரிலாம் நிறைய வர சுகரு, இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம்ங்கிறது எனக்கு இந்த ரீல்லேருந்து ஒரு சாமானியனாக புரியுது. ஆனால் இதில் இந்த லிவர் டாக்டருக்கு வந்து உடன்படலை. அவர் என்ன சொல்கிறார், எப்போயாவது ஒரு நாளைக்கு சாப்பிட்றதுல என்ன பிரச்சனை, நீங்கள் ஃபியர் மாங்கரிங் பண்ணுறீங்கிறது அவர் விமர்சனம். இப்படி நீங்கள் வீடியோ போடுறதுனால ஃபியர் ஆகுது, எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, எதை தான் சாப்பிட்றதுன்னு போட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுறாங்க மக்கள். இப்போ நான் கேட்குறது என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு தெரியுது இதெல்லாம் தப்பா இல்லையா? தப்பு தான். பர்கர் தப்பா இல்லையா? நீங்கள் பர்கர் நீங்கள் சாப்பிட்டீங்களா இல்லையா? சாப்பிட்டேன், பிடிக்காம தான் சாப்பிட்டேன். சாப்பிட்டீங்க. அன்னைக்கு வேற ஒரு குறிப்பிட்ட கம்பெனி இதுல புழு இருக்குன்னு சொல்லிட்டு அதை தூக்கி வேற போட்டிருக்கீங்க. கேட்டு அந்த போட்டோ வேற என்கிட்ட காட்டுறீங்க. மக்களே அது புழு கிடையாது, அது நரம்பு. கோழிக்கு நரம்புகள் இருக்கும். சில நேரத்துல ரீல்ஸ்ல பார்த்தேன் பாரு, அந்த சில நேரங்கள்ல புழு இருக்க மாதிரி கத்துறாங்க. புழு வேற நரம்பு வேற. அன்னைக்கு நீங்க காமிச்ச இதுல இருந்தது நரம்பு, கோழியோட நரம்பு. அந்த கோழிக்கால் நரம்புல சில டைம்ஸ் ஒழுங்கா அந்த இதை இது பண்ணலன்னா அது உள்ள இருக்க அந்த ரெட்டிஸ் இதோட சேர்ந்து இது இருக்கும். அதை இவங்க பொரிக்கும் போது அது கூட சேர்ந்து பொரிஞ்சு வந்துருது. அதை பார்த்துட்டு ஒரு புழு நம்பி அது ஒரு சின்ன ஒரு நூல் மாதிரி இருந்தோடனே அது புழுன்னு சொல்லி அவ்வளோ காசு போட்டு வாங்கினது எல்லாத்தையும் தூக்கி குப்பையில் போட்டு என்ன தெரியுமா நினச்சேன், புழுவும் டேஸ்ட்டாக தான் இருக்குல்ல, தூங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி தூங்கிட்டேன். நீங்கள் இந்த நேரத்தில் தான் என்ன நினைக்கணும்னா, நீங்கள் வந்து சீனர்கள் அங்கெல்லாம் போகணும். அங்கே பார்த்தீங்கன்னா வந்து அப்படிதான் நான் நினச்சிக்கிட்டேன். ஒரு புழுவையே அவங்க டோஸ்ட் பண்ணி எடுத்து அப்படி ஒரு 2 சாப்ஸ்டிக்ஸ் வச்சு வாய்க்குள்ள துணிச்சு சாப்பிட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் விட்டுட்டு அதெல்லாம் கெட்டு போயிருந்தா சாப்பிடக்கூடாது. ஸோ இதை நீங்கள் வந்து நம்ம கன்சர்ன் புழு இருந்துச்சுன்னா, ஆனால் அந்த கோழிக்கடையில் நிஜமா புழு இருக்க மாதிரியும் நிறைய கேசஸ்லாம் போன கறியும் சில நேரங்களில் வந்துடுது. அதை நம்ம தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்கணும். எப்போவுமே என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஸ்மெல்லில் உங்களுக்கு கொஞ்சம் ஆடாக ஃபீல் ஆச்சு அப்படின்னா, அதே போல் கடித்து சாப்பிடும்போது டேஸ்ட்டில் வந்து உங்களுக்கு ரெகுலராக இருக்கிற டேஸ்ட்டை விட உங்களுக்கு சில ஒவ்வாமையான ஒரு ஃபீல் வந்துச்சு அப்படின்னா சாப்பிட்றாங்க. டவுட் பண்ணுங்களேன், சாப்பிட்றாங்க, தூக்கி போட்டுருங்க. வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல, அது கெடாமல் இருந்தாலும் பரவாயில்ல, தூக்கி போட்டுருங்க. பட் ஆனால் இந்த புழுவா இதுவா என்னங்கிறதுல வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. சில நேரங்களில் கோழியோட நரம்பு கூட உங்களுக்கு புழு மாதிரி தெரியலாம். ஸோ அதை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. புழு எப்படி இருக்கும், கோழியோட நரம்பு சில நேரங்களில் அது ஒழுங்காக அது ஆக்சுவலாக ஒழுங்காக க்ளீன் பண்ணிட்டாங்கன்னா அது இருக்காது. அதை அவங்க ஒழுங்காக அந்த பிளட்டை வந்து நம்ம வீட்டிலலாம் கறி கழுவும் போது ஃபுல்லாக கழுவிடுவோம். சில இந்த மாதிரியான நிறுவனங்களில் அதை கழுவுறதில்ல, ஓப்பன் பண்ணி உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த பிளட்டோடைய கலர் வந்து ரெட்டாக இருக்கும். அதுவும் கரெக்டாக பாயில் ஆகணும். அது கரெக்டாக பாயில் ஆயிடுச்சுன்னா அந்த ரெட் கலர் ரெட்டாக தெரியக்கூடாது. சரி, அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் இல்லை டார்க் ப்ரௌனிஷ் கலருக்கு மாறிடும். அப்படி மாறிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை. பட் ஆனால் சில டைம்ஸ் வந்து நானுமே சாப்பிட்ருக்கேன், சாப்பிடும்போது உள்ளே வேகாமலாம் இருந்திருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து இந்த ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் சரி செஞ்சுக்கோங்க. உங்கள் உணவு வந்து ஆரோக்கியமானதாக இருக்கும். இந்தியாவில் அந்த ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் ஒழுங்காக மெயின்டைன் ஆகிறதும் இல்லை. ஸோ அதனால் உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா தூக்கி போடுறது ஒரு விதத்தில் நல்லது தான். அதையும் நான் சொல்லிடுறேன். சரி, ரைட். ஏன்னா பாரி சொன்னார் புழு இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி சாப்பிட்றாதீங்க. அதுக்காக நான் சொல்லிடுறேன். இல்லை, எனக்கு என்னென்னா 2 பேர் சொல்கிறதுலையும் இந்த கருத்துன்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு உண்மை இருக்குது. கரெக்டாக
இப்போ லிவர் டாக்டர் சொல்கிறதும் தப்பு கிடையாது, டாக்டர் பால் சொல்கிறதும் தப்பு கிடையாது. அதை பிரித்து பார்க்குற பக்குவம் யாருக்கு இருக்கணும்? மனுஷன் நமக்கு இருக்கணும். ஒரு பால் வந்து ஒரு தப்பாக வந்து தேட்டருக்கு போனால் யாரும் சாப்பிடாதீங்க, தேட்டருக்கு போனால் எதையுமே சாப்பிடாதீங்க, எந்த ஒரு உணவுமே சாப்பிடாதீங்க அப்படிலாம் சொல்ல அவர் ஒரு கண்டென்ட்டுக்காக சொல்கிறாரு. இந்த கண்டென்ட்டை பார்க்குற நமக்கு என்ன தெரியும்னா, குழந்தைகளுக்கு அதிகமாக இதெல்லாம் வாங்கி கொடுக்குறத அவாய்ட் பண்ணணும். இப்போ என்ன சொல்கிறோன்னா, எல்லா நாளுமே தேட்டருக்கு போகிறாங்க, மேபி நம்ம போகாமல் இருக்கலாம். சில குழந்தைங்க உங்களுக்கு வாரத்தில் 2-3 படம் பார்க்குற குழந்தைகளும் இருக்குங்க. நீங்கள் உங்களுக்கு சந்தேகம்னா நீங்கள் இந்த மாலுக்கெலாம் போய் பாருங்கள், ரெகுலராக வந்து பார்க்குறவங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சினி ஃபீல்டில் இருக்கவங்க, இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மீடியா ஃபீல்டில் இருக்கவங்கெல்லாம் குழந்தைகளை வந்து அவங்க குழந்தைகள்லாம் அடிக்கடி படத்துக்கு நார்மலாக இருக்குது. ஒரு வாரத்துக்கு ஒரு 3 முறை இல்லை வாரத்துக்கு 2 முறை படம் பார்க்குறதுலாம் வந்து இன்றைக்கி நார்மலாக இருக்குது. இப்போ நான் கேட்குறேன், வாரத்துக்கு 2 முறை ஒரு குழந்தை சின்ன பையனோ சின்ன பொண்ணோ அவங்களுக்கு இந்த அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்டை கொடுத்தா சரின்னு சொல்லுவாரா லிவர் டாக்டர்? சொல்ல மாட்டார். ஆனால் அப்படிப்பட்டவங்க இருக்காங்கல்ல இங்கே. இல்லை, அது மட்டும் இல்லாமல் தேட்டரை தாண்டி நம்மளுக்கு அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட் தானே ஃபுல்லாகவே இருக்குது. அதை தான் அவர் சொல்கிறாரு. ஸோ அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்டு இன்றைக்கி நிறையா குழந்தைங்க சாப்பிட்றாங்க. அவங்களுக்கு அந்த சுகர் கிரேவிங்காக இருக்கட்டும், அதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்மெல்லு அதை வந்து நம்ம வீட்டில் ரெப்ளிகேட் பண்ண முடியாது. ஸோ வந்து அன்ஹெல்த்தியான ஃபுட்டை குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. அந்த கலர்ஸு இதெல்லாம் நீங்கள் பாருங்கள், என் பிராண்டோட கலரு, அது அந்த வே ஆஃப் ப்ரெசென்டிங் த ஃபுட்டு இதெல்லாமே பயங்கரமாக இருக்குல்ல. நீங்கள் என்ன தான் வீட்டில் வந்து சுட்டக்கோழி சாப்பிட்றீங்கன்னு வைங்க, நீங்கள் வீட்டில் வந்து ஒரு கிரில்லில் ஒரு ஏர் ஃப்ரையர்லையோ இல்லை வேறு இதுலையோ வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு சிக்கனையோ ஒரு ஏதோ பீஃபோ ஒரு மட்டனோ ஏதோ ஒன்று சாப்பிட்றீங்கன்னு வைங்க, ஒரு கடையில் போய் ஒரு பார்பிக்யூ சாப்பிட்ற டேஸ்ட் வருதா? அது சுத்தரப்போவே அன்றைக்கி நம்ம இதில் போய்ட்டு ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டோமே, அவ்வளோ நல்லா இருந்துச்சு பார்பிக்யூ, வேற லெவலில் இருக்குங்கன்னு சாப்பிட்டோமா இல்லையா? மைனஸ்லாம் அப்படியே ஊற்றி நக்கிட்டேன் ஃபுல்லாக. அதான். ஸோ எப்போவுமே ஹோட்டல்ஸில் இதில் வந்து அவங்க கொஞ்சம் டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு, ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் அந்த ஸ்வீட் என்ஹான்சர்ஸ்லாம் போட்டு பண்ணும்பொழுது அதோட டேஸ்ட் வந்து நமக்கு பிடிக்குது. சில இடத்துல சாப்பிட்றோம், எல்லாரும் வெளியில் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஆனால் சில நேரங்களில் சாப்பிட்ற சுச்சுவேஷன் வரும்போது சாப்பிட்றது ஓகே, ஆனால் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணணும் தானே. அதை தான் இவர் கண்டென்ட்டாக மேக் பண்ணுறாரு. இதை பிரித்து பார்க்க தெரியணும்ல. லிவர் டாக்டர் வந்து இதை நீங்கள் சொல்லலாம். எப்படி சொல்லலாம்னா வந்து எல்லா நாளுமே ஃபியர் மாங்கர் பண்ணாங்க. ஏன்னா அதில் வந்து சொல்லி பாப்கார்ன் கூட சாப்பிடாது. ஆக்சுவலாக பாப்கார்ன் ஹெல்த்தி, ஆனால் அதில் இருக்க பட்ரு, அதில் அப்புறம் அந்த இதெல்லாம் போடுறாங்க. ஸோ அதில் வந்து ஓவர் சால்ட் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. ஸோ அது வந்து குழந்தைங்களுக்கு அந்த அளவுக்கு ஹெல்த்தி கிடையாது. ஆனால் அது என்றைக்கா சாப்பிட்டா தப்பு கிடையாது. அவங்க வந்து பாப்கார்ன் கூட சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்ட்டு அவர் அதை கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு. எல்லா நாளும் பாப்கார்ன் சாப்பிடுங்கன்னு இவர் சொன்னார்னா நீங்கள் திட்டுறதுல ஒரு நியாயம் இருக்குது. இல்லை பாப்கார்னே சாப்பிடாதீங்கன்னு சொன்னாலும் இவரே டாக்டர் பாலே பலமுறை வந்து மாட்ரேஷன் இஸ் த கீனே சொல்லியிருக்காரு. அளவாக சாப்பிட்டா தப்பு இல்லை, பேலன்ஸ்டாக சாப்பிடுங்க. ஸோ அளவுக்கு அதிகமாக ஒரு விஷயத்த சாப்பிடாதீங்க, இதை தான் அவர் சொல்கிறாரு. இதை பல இடங்களும் சொல்லியிருக்காரு. எல்லா ரீலையும் சொல்லிட்டு இருக்க முடியாது. எல்லா ரீலையும் சொன்னால் அது ஒரு பாட்காஸ்ட்டாக போயிடும். கரெக்டாக? ஸோ இதை வந்து பிரித்து பார்க்க தெரியணும்ல லிவர் டாக்டருக்கு. ஆனால் அவர் அவ்வளோ படிச்சிருக்காரு, அவ்வளோ ஒரு அறிவாளியாக இருக்கார். அவர் என்ன பண்ணுறாரு, சக்கட்டு மணிக்கு திட்டுறாரு. இது அப்போ ஏதோ வன்மம் மாதிரி இருக்குங்க. அதுதான் நான் சொல்கிறேன். கல்வியில் ஒருவர் உயர வன்மத்தை ஓரம் எடுத்து வைக்கணும். அந்த வன்மத்தை காட்டுறது கல்வியில், அதுதான் நமக்கு கல்வி கற்றுக் கொடுக்குறது. வன்மம் காட்டக்கூடாது. கருத்தால் எதிர்கொள்ளுங்கள். பால் அவருடைய கருத்தில் உங்களுக்கு மாற்று கருத்து இருக்குன்னா அந்த மாற்று கருத்தை நீங்கள் சொல்லுங்கள், அந்த கருத்தும் ஏற்றுக்கொள்ளப்படும். அதுக்காக பால் ரொம்ப அப்புறம் அவரோட ஒரு கோர்ஸ் மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுறாரு. அந்த கோர்ஸை பிடிச்சி இதெல்லாம் வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்காக பால் போட்டு பண்ணுறாரு, அது பண்ணுறாரு, இது பண்ணுறாரு. அவர் நல்ல வசதியான பின்புலத்துலேருந்து வந்தவர். நல்லா அவங்க மனைவியும் ஓரளவுக்கு வசதியான பின்புலத்துலேருந்து வந்தவங்க. 2 பேரும் தூய தமிழர்கள். இவங்க வந்து வெளிநாட்டில் போயிட்டு செட்டில் ஆனவங்க. குழந்தைங்களாம் வெளிநாட்டில் தான் படித்தாங்க. ஒரு வெளிநாட்டில் ஒரு டாக்டராக இருக்கிற ஒரு நபருடைய சம்பளம் இதெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா அவர் சம்பாதிக்கணுங்கிற விஷயத்துக்காகலாம் இதை அவர் பண்ணுறது இல்லை. அவருக்கு இது பிடிக்குது. 2வது, அவருக்கு ஒரு ஸ்டாண்டப் காமெடியன் ஆகணும்னு அவருக்கு ஆசை. அவரே வெளிப்படுத்தியிருக்காரு. ரைட்டு, நான் டாக்டர் ஆகிட்டேன், ஆனால் எனக்கு ஸ்டாண்டப் காமெடி ஆகணும்னு ஆசை. அது அந்த ஆசையை இது பண்ணிக்கிறதுக்கு பாவம் அவர் ஏதோ நடிச்சுக்கிட்டு இருக்காப்புல, ஒரு காமிக் டாக் அப்படின்னு பண்ணி அவர் பண்ணிட்டு இருக்காப்புல. அது அவருடைய ஹாபியாக பண்ணுறாரு. இப்போ இவரால் என்ன இந்த சமூகம் கெட்டு போயிடுச்சு இன்னைக்கு இந்த கேள்வி. இப்போ எத்தனையோ பேர் எவ்வளவோ தப்பு பண்ணிட்டு கண்டென்ட் மேக் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் திட்டுறீங்க போகிறீங்க அப்படின்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது. இப்போ டாக்டர் பாலால் சமூகம் என்ன தவறு செய்து விட்டது? இதுதான் கேள்வி. அப்போ இவங்களுக்கு வேறு ஏதோ
அஜெண்டா, ஏதோ ஒரு அஜெண்டா. நான் லிவர் டாக்டருக்குன்னு சொல்ல, ஏன்னா அவரை விட இவங்கெல்லாம் சேர்ந்து கடிக்கிறாங்க. சரி, அவர் கடிக்கிறாரு, அவர் இது பண்ணுறாருன்னா அவர் இதை மட்டும் அந்த வே ஆஃப் எக்ஸ்பிரஸிங்கில் மட்டும்தான் நம்ம அவரை குறை சொல்கிறோம். மற்றபடி அவர் கருத்து சொல்லட்டும், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இப்போ இப்படி சொல்லாதீங்க, ஏதோ ஒரு பக்குவமாக சொல்லுங்கிறத நாங்கள் சொல்கிறோம். ஒரு என்னதான் இருந்தாலும் அவரும் ஒரு டாக்டர், நீங்களும் ஒரு டாக்டர், டாக்டருக்குள்ள சண்டை போடலாமா? இருக்கலாம், சர்ச்சை இருக்கலாம், சண்டை போட்டு கொள்ளக்கூடாது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். டாக்டர் பால் அந்த ட்வீட்டை போட்டதை அவர் டெலீட் பண்ணிட்டாரு, அதை வந்து அப்பாலஜிஸும் பண்ணியிருக்காரு. ஸோ வந்து ஒரு சுமூகமாக போகிறது தான் கரெக்டாக இருக்கும். இதில் போட்டு 2 பேரும் இது பண்ணிக்கிறேன். சரி, ஓகே. இப்போ இவங்க இருக்கிற அந்த நல்ல கையை சில்லற கையை இவங்க யாரா? நீங்கள் வெறிநாய்கள் மாதிரி டாக்டர் பாலை போட்டு அந்த கடி அடிக்கிறாங்க. எதுக்கு? என்னடா பண்ணார் அவர் உங்களுக்கு? ஒருவேளை அந்த கடையில், அந்த கடையில் நீங்கள் நடத்துகிற கடையா? டவுட் ஆகுது. எல்லா தொழிலும் இவங்க தானே பண்ணுறாங்க. ஏன்னா தேட்டரில் போயிட்டு பாப்கார்ன் சாப்பிடாதுன்னு சொன்னால் அந்த தேட்டரில் பாப்கார்ன் விற்கிறவனுக்கு தானே பிரச்சனை. அப்போ அந்த தேட்டர் அப்புறமா பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் இருக்க தேட்டர்லாம் யார் கண்ட்ரோலில் இருக்குது? அங்கே இருக்க கடைகள்லாம் யார் கண்ட்ரோலில் இருக்குது? எந்த கட்சிக்காரன் வச்சிருக்கிறான்னு ஆய்வு பண்ணி பார்த்தா இவங்க அதனால கடுப்பாகிறாங்களா? இவர் பேச்சை கேட்டு என்னதான் இருந்தாலும் இவர் பேச்சை 7 மில்லியன் பேர் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அதில் குறைஞ்சபட்சம் ஒரு 2 லட்சம் பேர் இவர் சொல்கிறத கேட்டு ஃபாலோ பண்ணிட்டாங்கன்னா அந்த 2 லட்சத்துலேருந்து எவ்வளோ காசு? ஒரு 2 லட்சம் பேர்னாலும் அவங்க வந்து தேட்டர் வியாபாரம் போகுது இல்லை, அந்த கடுப்பா இவங்களுக்கு தெரியல நமக்கு. ஸோ இப்போ இங்கே என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இதனால வந்து கடிக்கிறாங்களா? டவுட். ஏன்னா இது ஒரு பர்டிகுலர் ஒரு ஐடி விங்லேருந்து வருதுங்கிறது, அதை நான் செக் பண்ணுறதுக்கு ஒரு வேலையை பண்ணேன். என்ன பண்ணீங்க? டாக்டர் பாலுக்கு ஒரு சப்போர்ட்டை தட்டி விட்டேன் ட்விட்டரில். நீங்கள் தேவையில்லாமல் அவருக்கு பிரச்சனையை தான் அதிகப்படுத்திருக்கீங்க பாரு. நீங்கள் ஏங்க, நமக்கு ஆகாத குரூப்பு கடிக்குதுன்னு நமக்கு ஒரு டவுட்டு. ஏன்னா அவங்க உள்ள எல்லாம் போய் பார்த்தேன், என்னென்ன லைக் பண்ணியிருக்கான், என்னென்ன ஷேர் பண்ணியிருக்கான், தாடி வச்சிருக்காரு, உதயநிதி அப்படிலாம் அந்த பாட்டெல்லாம் போட்டிருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தா அந்த கருப்பு சிவப்பு கொடியெல்லாம் பறக்குறாங்க. சரி, இருக்காரா உள்ள அப்பா அப்பா அப்பான்னு போட்டிருக்காங்க. யாரா அவங்க அப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்பா அப்படிங்கிற. தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, ஈழத்தமிழர்களுக்கும் அப்பா அப்பா. என்னப்பா அக்கா போறப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சரி, ஓகே, எல்லாம் போட்டிருக்கிறாங்க. சரி, ஓகே, அதை நம்ம வெரிஃபை பண்ணணும்ல. அப்படி லைட் அப்படி தட்டி விட்டேன், ஒரு ஆதரவு போடுவோம். அந்த ஆதரவில் இவங்க ட்ரிகர் ஆவாங்க, வருவாங்களே. ஓநாய்களுக்கு ஒரு கரித்துண்டை தூக்கி போட்டால் அந்த கரித்துண்டுக்கு நோக்கி ஓநாய்கள் வருவது போல வருமே அப்படின்னு பார்த்தேன். அப்படின்ட்டு வராங்க. ஐயோ சப்போர்ட் வருதே, இவங்க வராங்களேன்னு. யாரா நீங்கள்? யார் நீங்கள்? இப்போ பால் வந்து ஒரு தப்பு செய்கிறாரு, நீங்கள் வந்து அதை தட்டி கேட்குறீங்கன்னா அது ஒரு நியாயம் இருக்குது. இப்படி என்ன தப்பு சொல்லிட்டாரு? எதுக்கு வந்து கடிச்சு கொதறீங்க? அப்போ இவங்களுக்கு வேறு ஏதோ அஜெண்டா இருக்குது. சரி, அவர் என்னென்ன பண்ணாருன்னு பார்த்தா, டாக்டர் பால் வந்து ஒரு ஓப்பன் மைண்டடான ஒரு பர்சன். ரெண்டாவது ரொம்ப ஒரு சாந்தமான ஒரு நபர். அதனால் எல்லா விதமான ஆட்களையும் அவர் வந்து டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் கொண்டவங்களும் கூட உட்காந்து பேசுகிறார். அவர் இன்கார்பரேட் பண்ணுறாரு, பண்ணி அவங்க சைடில் இருக்கிற விஷயங்கள் ஏதாவது அவர் என்ன நினைக்கிறாங்கன்னா, எல்லாருக்கிட்டையும் கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதனால் எல்லாருக்கிட்டையும் பேசுகிறாரு. அப்போ அப்படி பேசும்பொழுது எனக்கு டாக்டர் பாலோட நடந்த அதாவது ஒரு பாட்காஸ்ட் அவர் பண்ணியிருந்தார். அந்த பாட்காஸ்ட்டில் வந்து சித்த மருத்துவர் சிவராமன் அவரை கூப்பிட்டு ஒரு நல்ல பாட்காஸ்ட், உண்மையிலே நல்ல பாட்காஸ்ட். அதாவது சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய ப்ளஸ்ஸு இவர் சைட்லேருந்து, அதே போல் சித்த மருத்துவத்தில் ப்ராக்டிஸ் பண்ணுற சில விஷயங்கள் அலோபதியோட எப்படி ஒத்து வருது, இந்த மாதிரி சச் பியூட்டிஃபுல் பாட்காஸ்ட்ல ஆக்சுவலாக அது ரொம்ப நல்லா 2 பேருமே இதில் பேசியிருப்பாங்க. ஆமாம், இவரும் வந்து பார்த்தீங்கன்னா மாடர்ன் மெடிசன் வந்து சித்தாவை வந்து அக்செப்ட் பண்ணணுங்கிற பாயிண்ட்டில் டாக்டர் சிவராமனும் அதில் ஒரு லெஜெண்ட் அவர். இவர் வந்து மாடர்ன் மெடிசனை இவரும் ஒரு உச்சந்தொட்டவர். இவங்க 2 பேரும் அதை பேசும்பொழுது உண்மையே ஒரு நல்ல பாட்காஸ்ட். மக்களுக்கு நன்மை. இந்த பாட்காஸ்ட் முடிச்சுட்டு நீங்கள் போய் அதெல்லாம் போய் பாருங்க, இதை பாதியில் விட்டு போயிடாதீங்க. அதை சொல்கிறேன், நிஜமாக நல்லா இருந்துச்சு, உண்மையில நல்ல பாட்காஸ்ட். அதில் வந்து நிறையா பேசியிருப்பாங்க, இங்கிலீஷில் தான் இருக்கும் வந்து. அப்போ சிவராமன் அவர் சைடில் சித்தா ப்ராக்டிஸில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் அது வந்து மாடர்ன் மெடிசனோட எப்படி ஒத்து போகிறது, இதில் வந்து இந்த ஒரு காமன் கிரவுண்டில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எடுத்து பேசுகிறாரு டாக்டர் பால். மீட்டிங் இந்த மிடில் மாதிரி அப்படி பண்ணுறாரு. இதுதான் எனக்கு இந்த லிவர் டாக்டரை இரிட்டேட் பண்ணியிருக்குன்னு தோணுது. காரணம் என்னென்னா, லிவர் டாக்டர் என்ன பண்ணுறாருன்னா ஆயுர்வேதாவை கடிக்கடியும் கடிக்கிறாரு, ஹோமியோபதியை ரொம்ப கடிக்கிறாரு, சித்தாவையும் கடிக்கிறாரு. அப்புறம் இவங்கெல்லாம் என்ன நினச்சிக்கிறாங்க, சித்தா ஆயுர்வேதாவெல்லாம் கடிச்சா டேரெக்டாக சங்கீஸை கடிக்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க. என்ன புரிதல் இது? எனக்கு அதான் புரியல. இதெல்லாம் ட்ரெடிஷ்னல் ஃபார்ம் ஆஃப் மெடிசன். இந்த ட்ரெடிஷ்னல் ஃபார்ம் ஆஃப் மெடிசனில் ப்ளஸ்ன்னு இருக்கும், சில மைனஸஸ் இருக்கலாம். எது ப்ளஸ்ஸு எது மைனஸ் அப்படிங்கிறத ஆய்வுக்கு உட்படுத்துகிற ஒரு பக்குவத்தை அலோபதி மருத்துவர்கள் தயவு செஞ்சு வளர்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்மளுடைய ஓன் மெடிசன்ஸ் இது.
இந்த ஒரு ஓன் மெடிசன்ஸ், இந்த மெடிசனல் ப்ராக்டிஸ்க்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்குது, ஒரு பாரம்பரியம் இருக்குது, ஒரு பண்பாடு இருக்குது, கூடவே அறிவியலும் இருக்குது. அந்த அறிவியலோடு அதை ஒப்புமைப்படுத்தி பாருங்கள். நான் சொல்கிறேன்னா, நாங்கள் அலோபதிக்கும் நாங்கள் பார்த்துருக்கோம், சித்தாவுக்கும் பார்த்துருக்கோம். எங்களுக்கு தெரியுங்க டிஃப்ரென்ஸு. சித்தா வந்து கம்ப்ளீட் க்யூர் கொடுக்குது, அதாவது ரூட்ல இருந்து அந்த ப்ராப்ளம் எடுக்குது. சித்தா வந்து கம்ப்ளீட் க்யூர் கொடுக்குது ஒரு விஷயத்துக்கு. அலோபதி வந்து சடன் க்யூர் கொடுக்குது. புரியுதா? சடனாக ஒரு விஷயத்துக்கு வந்து நீங்கள் பார்க்கும்போது அலோபதி நமக்கு பெஸ்ட்டாக தெரியுது. ஆனால் ப்ரொலாங்டாக ஒரு விஷயத்தை பார்க்கும்பொழுது, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ உடம்பு வலி, ஒரு க்ரானிக் பெயின், தொடர்ச்சியாக எனக்கு ஒரு பெயின் இருக்குது, இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் சித்தாவுக்கு போகும்போது நமக்கு ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு கிடைக்குது. பட் அலோபதிக்கு போகும்போது ஒரு சடன் தீர்வு கிடைக்கும், பட் அந்த இது ரீஅக்கரிங் ஆகிட்டே இருக்குது. ஸோ இது ரெண்டு மெடிசனோடைய ப்ளஸ்ஸையும் உணர்ந்து அவங்களுக்குள்ள ஒரு காமன் கிரவுண்டில் வந்தாங்க அப்படின்னா நமக்கு நல்லது தானே மக்களுக்கு. அதை விட்டுட்டு அலோபதி மட்டும்தான் சரி, ஆயுர்வேதா தப்பு, இது தப்பு, மாடர்ன் மெடிசன்ஸ் மட்டும்தான் சரி பேசக்கூடாது. பேசவே எக்ஸ்ட்ரீமாக போயிடக்கூடாதுல்ல பாதி. அதை தான் வந்து லிவர் டாக்டர் மாதிரியான, அவர் மட்டும் இல்லை, அவரை மாதிரியான ஐடியாலஜி கொண்ட பலரும் மாடர்ன் மெடிசனுக்கு சப்போர்ட் பண்ணுறது தான் முற்போக்கு. ட்ரெடிஷ்னல் ஃபார்ம் ஆஃப் மெடிசன்ஸ் எல்லாம் கெட்ட வார்த்தை சொல்லி திட்டணும், அதுக்கெல்லாம் வந்து கார்னர் பண்ணணும், அதை வந்து ஒரு காமன் கிரவுண்டுக்குள்ளேயே கொண்டு வரக்கூடாதுன்னு பேசுறது வந்து ஏற்றுக்கவே முடியாது. ஸோ இதுக்கும் போட்டு இவர் வந்து இந்த பாட்காஸ்ட் பண்ணியிருக்காருல, இது ஒரு காரணம் இவங்களுக்கு. இவர் வந்து ஒரு காமன், அப்போ என்னன்னா அவங்களுக்கு வந்து இது எல்லாமே தப்பு, அவரை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே தப்பு. இவங்களுக்குலாம் டாக்டர்னே சொல்லிக்கூடாது, இந்த மாதிரி ஒரு ஹேட்டை வச்சுட்டு உட்காந்து. சித்த மருத்துவம்னாலே எதையுமே, சித்தானாலும் ஆயுர்வேதானாலும் ஹோமியோபதினாலும் இது எல்லாமே தப்புங்க. இது மாடர்ன் மெடிசன். இது டேட்டா தான், இதுக்கும் டேட்டா தேடினீங்கன்னா கிடைக்கும், இதுக்கும் டேட்டா தேடினா கிடைக்கும் கண்டிப்பாக. ஒரு இப்போ நம்மளும் அதில் நம்ம அதை தனியாக பேசியிருக்கோம், ஸோ ரொம்ப உள்ள போனோம். ஸோ இதில் வந்து இது ஒரு இரிட்டேட்டாக ஆயிருக்கலாம் அவருக்கு. அதுவும் இல்லாமல் பால் வந்து ஓப்பனாக சொன்னால், இந்த நம்ம வீகன் அரவிந்த்லாம் கூட பால் அவரோட டிபேட்டுக்கு பண்ணியிருக்காரு. டிபேட் பண்ணியிருக்காங்களா? டிஸ்கஷன் தெரியும். பட் அதை பண்ணுறாருல டாக்டர் பால், அவர் வந்து ஒரு ஓப்பன் மைண்டடாக இருக்கார்ல, அந்த மாதிரி ஓப்பன் மைண்டடாக எல்லாரும் இருந்துட்டா பிரச்சனை இல்லை. நீங்கள் இவ்வளோ நாளாக மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற இன்டென்ஷன் ஒரு வேலையை பண்ணீங்கல்ல, அந்த இன்டென்ஷனுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன். டாக்டர் பழனியப்பன்ங்கிறவருக்கு தனிப்பட்ட நபருக்கு நான் சப்போர்ட் அப்படிங்கிறது இல்லை. ஆனால் உங்கள் நோக்கம், நம்ம ஒரு 10 பேர்னாச்சும் நம்மளை பார்த்து ஆரோக்கியமான வாழ்வியலுக்கு போயிட மாட்டாங்களான்னு ஒரு ஏக்கத்தில் பண்ணுறீங்கல்ல, அந்த ஏக்கத்திற்கும் அந்த நோக்கத்திற்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. தப்பானவனாக இருந்தால் மிதினா மிதி, எங்களை மாதிரி மிதிக்க மாட்டாங்க அவனும். ஸோ இதுதான் விஷயம். ஒரு யூடியூபரு வந்து நம்மளை நான் வந்து சேனலுக்கு கெஸ்ட்டாக கூப்பிட்டுருந்தேன். இப்போ பெரிய யூடியூபராக இருக்காப்புல. அவர் வந்து என்ன பண்ணாரு, கொஞ்சம் ஏதோ யோசிச்சார், சீனை போட்டார், நம்மளுக்கு கொஞ்சம் ஆட்டிடியூட் காட்டினா அப்புறம் நம்மளை விட்டோம். கொண்டா கழிச்சு அவரே வரேன்னாரு. இல்லைங்க வேணாம், நீங்கள் ரொம்ப யோசிக்கிறீங்க, பரவாயில்ல நீங்கள் உங்கள் சேனலில் மட்டும் பண்ணுங்க, வந்து உங்களுக்கு நான் அப்படின்னு ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாரு. கால் பண்ணி வந்து என்கிட்ட வந்து அவரே கடிச்சிட்டாரு, நீங்களும் நானும் உட்காந்து பேச போறேன்னு. பாரி அவர்கிட்ட வந்து இந்த பேச வேணான்னு சொல்லுங்க அப்படின்னாரு. நான் அவங்க கிட்ட வந்து சொன்னேன், அதெல்லாம் முடியாது, அவன் தப்பு பண்ணியிருப்பான் அப்படின்னு பேசணும். திரும்பி இன்னொரு தப்புலையும் வந்து மாட்டினாரு. நம்ம யாரா இருந்தாலும் அவங்க வந்து இது பண்ணா கூட கன்வின்ஸ் ஆகும், பேசிட்டு தான் இருக்கும். கேட்காமல் செய்வதுதான் உதவி. உங்களுக்கு ஆதரவாக நிற்கணும்னா நீங்க கேட்டு ஆதரவாக நிற்கிறது இல்லை, கேட்காம கொடுக்கறது தான் ஆதரவு. அதே போல் எதிர்ப்புனாலும் சுயமாக தான் எதிர்ப்பு வரணும். இவன் சொல்லிட்டான் அவன் சொல்லிட்டான்னு எதிர்ப்பு வரக்கூடாது. இவர் எதிர்க்கிறாரு, இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த ஹைனா கூட்டத்துக்கு சொல்கிறேன். ஏதோ ஒரு சம்மந்தமே நம்ம பாலை போட்டு கடிச்சிட்டு இருக்கானுங்கல்ல, அவங்களுக்கு என்ன நோக்கம்? பால் அவர் என்ன அவர் இரிட்டேட் பண்ணி விட்டார்? ஒரு ஆரோக்கியமான வாழ்வியலை வாழுங்கன்னு சொல்கிறதுல உங்களுக்கு என்னடா வலிக்குது? அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட்டை சாப்பிடாதேன்னு சொல்கிறாரு. உனக்கு இல்லை நான் சாப்பிட்டு சாகணும்னு ஆசைப்பட்டுனா சாப்பிட்டு செத்துப்போ. எப்போயா தான் நீ சாப்பிட்றியா? மனசாட்சி தொட்டு சொல்லு. இல்லைங்க, நிறைய பேர் வந்து இன்னைக்கு வந்து எப்போயெல்லாம் சாப்பிட்றது இல்லை, எல்லாரும் சாப்பிட்டு இருக்கோம், ஒவ்வொரு நாளும் சாப்பிட்றோம். இவ்வளோ கான்ஷியஸாக இருக்கு, நம்மளே கான்ஷியஸ்னா இது தவறுன்னு சொல்கிற நம்மளோட லைஃப்ல எவ்வளோ வருது ஃபுட் வருது இல்லை. ஒருத்தங்க வீட்டுக்கு போனால் அங்கே கொடுக்குறத சாப்பிட்டு தான் ஆகிற மாதிரி இருக்குது. எங்கே போனாலும் ஒரு இடத்துல ஒரு உட்காந்து பேசும்போது ஒரு சாப்பிட்ற மாதிரி இருக்குது. இது எல்லாத்துலேயும் பிரச்சனை இருக்குல்ல. நம்ம ரொம்ப அப்படியே ஹெல்த் கான்ஷியஸானா எதுவுமே சாப்பிடாம இருக்கணும், அப்படி ஆயிரும். ஆனால் குறைஞ்சபட்சம் இது தப்புங்கிற ஒரு விஷயத்தை நம்ம மனசில் ஏற்றிட்டாங்க கூட நம்மளை சரி செஞ்சுக்கிறோம் இல்லையா? அட்லீஸ்ட் நம்ம குழந்தைகளுக்கு நல்லது கொடுப்போம்ல. நம்ம குழந்தைகளுக்கு தெரிஞ்ச விஷத்தை ஊட்டுவாங்களா? எந்த பெற்றோரும் ஊட்ட மாட்டாங்க. அப்போ டாக்டர் பால் மாதிரியான ஆளுங்க நல்லது தான் செய்ய வராங்க, தயவு செஞ்சு அவங்களை செய்ய விடுங்க. அவர் சொல்கிறதுல உங்களுக்கு மாற்று கருத்து இருக்குது, இல்லைன்னா அவர் சொல்கிறதுல எல்லாரும் பயந்துக்கிட்டு எல்லாம் எத்தனை பேர் பட்டினி கிடந்துட்டாங்க டாக்டர் பால் சொன்னதால நான் சாப்பிடல அப்படின்னு. எத்தனை பாப்கார்ன் கடையில் கூட்டம் இல்லாமல் போயிடுச்சு, எத்தனை பர்கர் கடையில் கூட்டம் இல்லாமல் போயிடுச்சு. என்ன பிரச்சனை இதில்? அவரோட சொல்லிட்டு போகிறாரே, உங்களுக்கு என்ன பிரச்சனை?
இல்லை எல்லாம் பர்கரே சாப்பிடாமனா பர்கரை வந்து தடை செஞ்சுட்டாங்களா? டாக்டர் பால் சொல்லிட்டாரு பர்கரை தடை செஞ்சிட்டாங்களா? இல்லையே. இல்லை ரெட் மீட்டே வந்து சாப்பிடக்கூடாதுன்னு ஏதாவது டாக்டர் பால் கேட்டு பீஃப் சாப்பிட்றேன் சாப்பிட்டு தான் இருப்பான், மட்டன் சாப்பிட்றேன் சாப்பிட்டு தான் இருப்பான், சிக்கன் சாப்பிட்றேன் சாப்பிட்டு தான் இருப்பான். அவங்க ஒப்பீனியனை சொல்கிறதுக்கு எல்லாருக்கும் உரிமை உண்டு. அவரோட ஒப்பீனியன் சொல்கிறாரு. இதை வந்து ஒரு அளவு, அதுவும் அவர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லலை, அதிகமாக சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார். இப்போ நானே ப்ரோ பீஃப் விடுங்க, பீஃப் சாப்பிட நீங்கள் சாப்பிட மாட்டீங்க, நானே உங்கள் கணவர் டெய்லி மட்டன் தின்ட்டே இருந்தா ப்ரோ ஏன் ப்ரோ வேறு ஏதாவது சாப்பிடுங்களா அப்படின்னு சொல்லுவீங்க. அதுதான் அவர் வந்து ஒரு கண்டென்ட் மேக் பண்ணுறாருன்னா அவருக்கான அந்த ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். சரி, இது ஒரு காரணங்க. இன்னொரு பொலிட்டிக்கல் ரீசன் இருக்குது. என்ன? டாக்டர் பால் வந்து சின்மையோட ஒரு பாட்காஸ்ட் பண்ணியிருந்தார், ஒரு இன்டர்வியூ மாதிரி பண்ணியிருந்தார். அதில் வந்து டாக்டர்ஸை பற்றி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு சில விஷயங்களை சொல்கிறார். சரி, அதை இவங்க வேறு மாதிரி பண்ணிட்டாங்க. இதுக்கு பின்னாடி தான் டாக்டர் பால் அவருடைய சாதி, டாக்டர் பாலுடைய கம்யூனிட்டி, டாக்டர் பால் இப்படி நினச்சிக்கிட்டு பேசுகிறாரு, அவர் அப்படி நினச்சிக்கிட்டு பேசுகிறாருன்னு சொல்லி அவருக்கு இல்லாதது பொல்லாததை சாயத்தை பூசி விட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவர் என்ன அந்த பாட்காஸ்ட்டில் பேசினார் அப்படின்னா, தமிழ்நாட்டில் வந்து டாக்டர்ஸாக வந்து நிறைய பேர் ஆகிறாங்க. நான் என் பையனை தமிழ்நாட்டில், அதாவது இந்தியாவில், தமிழ்நாடு கூட சொல்ல, அவர் இந்தியாவில் என் பையனை நான் டாக்டர் ஆக்குவேனான்னு பார்த்தா நான் ஆக்க மாட்டேன். பெரும்பான்மையான டாக்டர்ஸ் இந்தியாவில் இருக்கவங்க ஓன் ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சுருந்தா தான் தங்கள் பசங்களை வந்து டாக்டர் ஆகிறதுக்கு என்கரேஜ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இல்லை அப்படின்னா அதை என்கரேஜ் பண்ண மாட்டாங்கங்கிறத அவர் சொல்கிறார். அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறார். அவர் என்ன பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறார் அப்படின்னா, இங்கே இந்தியாவில் வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து டாக்டர்ஸுக்கிட்ட இல்லைங்கிறார். ட்ரூ. என்னோட மனைவி ஒரு ஆயுர்வேதா டாக்டர். அவங்க ப்ராக்டிஸ் வந்து சும்மா யாராவது கேட்டாங்கன்னா ப்ரிஸ்கிரிப்ஷன் அது மாதிரி பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுடைய நண்பர்கள் இவங்கெல்லாம் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அவர் சொல்கிறது உண்மை. டாக்டர் பால் சொல்கிறது 100% உண்மை. அப்போ இங்கே என்ன பிரச்சனை ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அளவுக்கு அதிகமான வேலைப்பளுவுக்கு இளம் மருத்துவர்கள் ஆளாகி கொண்டு இருக்கிறார்கள் இந்தியாவில். இப்போ நான் கேட்குறேன், இது இல்லைன்னு மறுத்தீங்கன்னா என்ன? இதுக்கு வந்து மருத்துவர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருந்தீங்க? இந்த கேள்வி வருது இல்லை? ஷிஃப்ட் ரொம்ப இதுவாக இருக்குன்னு எதுக்கு போராட்டம் பண்ணீங்க சொல்லுங்கள், அதுக்கு பதில் சொல்லுங்கள். என்னையா பேசிக்கிட்டு இருக்கீங்க? இருக்கிறனால தானே பிரச்சனை வந்து எங்களுக்கு சம்பளத்தை அதிகமாக பண்ணி கொடுங்க, சம்பளம் பத்தலை, எங்களுக்கு வந்து பணிச்சுமை அதிகமாக இருக்குன்னு போராட்டம் பண்ணாங்களா இல்லையா மருத்துவர்கள்? சமீபத்தில் நிறைய நடந்தது. அப்புறம் மருத்துவர் போராட்டம் நடக்கும்போது ஃபயர் விட்றீங்க, மருத்துவர்களுக்கு உரிமை கொடுக்கணும், அதை கொடுக்கணும், இதை கொடுக்கணும்னு போராடினாங்கல்ல. அவர் பால் சொன்னதில் தவறே இல்லை. ஏன் இவங்களுக்கு கடுப்பாகுதுன்னா, கவர்மெண்ட்டு ஒரு கட்சி இங்கே மறைக்கிற விஷயங்களை இவர் எடுத்து பேசுகிறாரு. இத்தனைக்கும் அவர் பொலிட்டிக்கலாகவே பேசலை, இருக்கிறத பேசுகிறாரு, காமனாக பேசுகிறாரு. இங்கே சில இது மாறணுங்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து தமிழ்நாட்டில் நாங்கள் இத்தனை டாக்டர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறோம், இத்தனை டாக்டர்ஸ் வந்து தமிழ்நாட்டிலேருந்து உருவாகிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க எத்தனை பேர் ஒரு அந்த ப்ரொஃபஷனலில் கரெக்டாக அவங்க வேலை செய்கிறாங்க? அவங்களால இங்கே வேலை செய்ய முடியல, அதனால தான் நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க. இங்கே அவங்களுக்கு போதுமான, இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே ஒரு டாக்டர் இருக்குங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு டாக்டர், இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ஏதாவது ஒரு கம்பெனியில் போய் ஏதாவது பெரிய ஹாஸ்பிட்டலில் போய் வேலை செய்யலாம். இல்லைன்னா வந்துட்டு நீங்கள் ஓன் கிளினிக் போடலாம். கரெக்டாக? இப்போ ஓன் கிளினிக் போட்டால் இங்கே நிறையா கிளினிக்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு பேஷண்ட்ஸ் கம்மியாக வருவாங்க. ஸோ உங்களுக்கு பணம் பார்க்க முடியாது, அதுலேயும் பணம் வராது, உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். அதில் நீங்கள் தனியாக சம்பாதிக்கணும், ரொம்ப கஷ்டப்படணும், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இது பண்ணணும். சரி, இது ஒன்று. அடுத்து நீங்கள் ஒரு இதில் வேறு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் வேலைக்கு போகிறீங்க, அங்கேயும் சம்பளம் நகையெல்லாம் நல்லா கொடுக்குறாங்களா? சரி, கவர்மெண்ட்டில் வேலைக்கு போகிறீங்க, கவர்மெண்ட்டில் தானே, கவர்மெண்ட் டாக்டர்ஸ் தானே போராட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ டாக்டராக படிக்க வைக்கிறது மட்டும் பிரச்சனை இல்லை, படிக்கிறாங்க இங்கே. ஆனால் அவங்களுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இங்கே இன்னும் டெவலப் ஆகணும். மற்ற நாடுகளை விட அதில் நம்ம பின்தங்கி இருக்கோம் அப்படிங்கிறத ஒன்று ஒரு கன்சர்னாக ஒரு டாக்டராக அவர் சொல்கிறாருங்க. அவருடைய எக்ஸ்பீரியன்ஸில் அதை சொல்கிறாருங்க. இப்போ என்ன தெரியுமா பண்ணிட்டாங்க, இவர் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர், இவர் டாக்டர் ஆகிட்டாரு, அந்த இதில் யாரும் டாக்டர் ஆகக்கூடாதுன்னு சொல்லி பேசுகிறாருங்கிறாங்க. இது தப்பு. இங்கே டாக்டர் ஆகிறது இந்தியாவில் நல்லா இருக்குது அப்படின்னு டாக்டருக்கான ப்ராசஸ். ஆனால் டாக்டர் அப்புறம் ட்ரீட் பண்ணுறாங்க, அதை தான் அவர் சொல்கிறார். அதுக்கு அவர் சொல்கிற இதில் என்ன சொல்கிறாருன்னா, என் பையனை வந்து நான் டாக்டர் ஆக்குவேனா இந்தியாவில், அதை சொல்கிறார், இந்தியாவில் நான் டாக்டர் ஆக்குவேனா நான் பண்ண மாட்டேன். பல டாக்டர்ஸ் வந்து கிளினிக் தன் ஓன் ஹாஸ்பிட்டல் இல்லாத டாக்டர்ஸ் அதை செய்கிறது இல்லைங்கிறார். இதில் அவர் மேலே அவர் சொல்கிற ஒப்பீனியனுக்கு நீங்கள் மாற்று கருத்து வைக்கலாம். மாற்று கருத்துனா இல்லை எங்களுடைய ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சம்பளம்லாம் கரெக்டாக இருக்குன்னு. எனக்கு தெரியும், விடிய வேலை செஞ்சுட்டு கண்ணெல்லாம் ஒடுங்கி போகிற அளவுக்கு டாக்டர்ஸ் வேலை செய்கிறது நமக்கு தெரியும். நம்ம ரிலேட்டிவ்ஸில் இருக்கிற டாக்டர்ஸ், கவர்மெண்ட் டாக்டர்ஸாக இருக்கட்டும், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸாக இருக்கட்டும், எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, என்ன மாதிரியான ஊதியத்துக்கு அவங்க கஷ்டப்படுறாங்கிறதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தா அவங்க படித்து அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு வேலை கிடச்சி
அவ்வளோ சிரமப்பட்டதுக்கு அதற்கான ஒரு பயனை அவங்க வந்து முழுமையாக அடைகிறாங்களான்னா சத்தியமாக வெளிப்படையாக நான் சொல்லுவேன், மருத்துவர்களுக்கு இந்தியாவில் அந்த வாய்ப்புகள் இல்லை. மற்ற அதனால தான் பல மருத்துவர்கள் கல்ஃபுக்கு போயிடுறாங்க. நம்மளே பார்த்துருக்கோம், பல மருத்துவர்கள் வந்து ஓமனு இந்த மாதிரியான இடத்துக்கு போய் ஷிஃப்ட் ஆகி போகிறதுக்கு காரணம் என்ன? அங்கே அவங்களுக்கு இந்த அளவுக்கு வேலை இல்லை, சம்பளம் அதிகமாக கிடைக்குது. கரெக்ட், இதுதான் வேலை டைம்னு சொல்லி கரெக்டாக பிரித்து வச்சுருவாங்க. கவர்மெண்ட் நம்ம தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற டாக்டர்ஸுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இதை எல்லா டாக்டர்ஸும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. இல்லை, எனக்கு என்னன்னா பிரதர், இப்போ டாக்டர் நம்ம ஹாஸ்பிட்டலில் பார்த்துப்போம், அப்படியே கொதிநிலையிலே இருக்கும், எப்போ பார்த்தாலும் அப்படியே போயிட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கிறப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு யார் போவா? பாமர மக்கள் தான். ஸோ இது ஒரு சைக்கிளாக வந்து அவங்களுக்கு பாதிப்பு அடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுதான் நான் சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன்னா, டாக்டர்களுக்கு வந்து எத்தனை பேர் இப்போ ப்ராசஸ் பண்ண முடியும், எத்தனை பேருக்கு இது பண்ண முடியும்? மனுஷங்க ஆஃப்டர் ஆல். அப்போ அவங்களுக்கு அதே சமயத்தில் அவங்களுக்கு அதை செய்கிறதுக்கு தகுந்த ஊதியம் அவங்களுக்கு இல்லைங்கும்போது ஒன்றா இந்த வேலையை விட்டுட்டு வேறு இடத்துக்கு போவாங்க, இல்லை ப்ரைவேட்டுக்கு போவாங்க. ஸோ ப்ரைவேட்டில் அவங்களுக்குனா இங்கே கவர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் ப்ரைவேட்லேயும் இங்கே ஸ்டாண்டர்ட்ஸ் வச்சுருப்பாங்க. இப்போ கவர்மெண்ட்டை விட ஒரு மடங்கு அதிகமாக வேணால் சம்பளம் கொடுப்பாங்க. கவர்மெண்ட்டோட 3 மடங்கு சம்பளம் கொடுக்க முடியும் ப்ரைவேட்டால், முடியாதுல்ல. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா, இந்த டாக்டர்ஸ்னால வந்து மேனேஜ் பண்ண முடியல, நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. இந்த இதனால தான் மருத்துவர்கள் வந்து ஸ்ட்ரைக் பண்ணது, போராட்டம் பண்ணது நம்ம பார்த்தோம். மருத்துவர் போராட்டத்துக்குலாம் நம்ம வந்து ஆதரவு கொடுத்துருக்கோம், பேசியிருக்கிறோம். அவங்களுக்கு இருக்க சிக்கல்லாம் நம்ம பேசியிருக்கோம், நம்ம சேனலே பேசியிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு 2 வருஷம் ஆச்சா, மேலே இருக்கும். ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் போராட்டம்ன்றது அடிக்கடி நடந்துட்டு தான் இருக்கு. டாக்டர்கள் அவங்க தரப்புல போராட்டங்கள் அறிவிக்கிறாங்க, உட்காடுறாங்க, ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. இதெல்லாம் பண்ணுறாங்க. காரணம் என்ன? அவங்களுக்கு ஏதாவது ஒரு மாற்றங்கள் வரும்போது, பிரச்சனை ஆகும்போது அவங்க சொல்கிறாங்க. ஸோ இதைத்தான் அவர் சொல்கிறாரு, ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து மிஸ் ஆகுதுன்ட்டு. உடனே வந்துட்டு ஒர்க் லைஃப் பேலன்ஸ்னா என்னன்னு தெரியுமா பாடம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒர்க் லைஃப் பேலன்ஸுங்கிறது உங்களுக்கு நீங்கள் உருவாக்கி கொள்வதே. அறிவிட்ட லூசு பயலுங்களா? ஒர்க் லைஃப் பேலன்ஸ் நமக்கு நாமே உருவாக்கிக்கிறது அவருக்கு தான் தெரியாதா? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்க டாக்டர்ஸ்க்கு எப்போ ஒர்க் லைஃப் பேலன்ஸை மெயின்டைன் பண்ண முடியும்? கவர்மெண்ட் வர சொன்னால் வந்து தாண்டா ஆகணும். அறிவு இருக்கா? ப்ரைவேட்டில் வேலை செய்கிற டாக்டர்ஸ் வந்து வர சொன்னால் வர மாட்டேன்னு சொல்லுவியா நீ? நான் ஒர்க் லைஃப் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுறேன் அப்படிம்பியா? எரிச்சல் வருதா இல்லையா? அவர் என்ன மீனிங் பண்ணுறாரு? உனக்கும் சேர்த்தானே பேசுகிறாரு. நீ ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு நீ சப்போர்ட் பண்ணலாம் இருக்கலாம், அந்த கட்சிக்கு எலெக்ஷன் டைமில் கரைப்பிடிஞ்சு விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீ வந்து முக்காடு போட்டுட்டு ஏமாத்தினா எரிச்சல் வருமா வராதா? இல்லை, எல்லாருமே ஓய்வரியா சூரியனான டாக்டர் கலைஞர் மாதிரி வந்து 24 hours ஒர்க் பண்ண முடியாது இல்லைங்க. எரிச்சலாக இருக்குது நமக்கு நீங்கள் பேசுகிறது. ஒர்க் லைஃப் பேலன்ஸுங்கிறது நீங்களே உங்களுக்கு உருவாக்கி கொள்வது. அதை அவர் உருவாக்கிக்கிட்டாரு. அதனால தான் அவர் கவர்மெண்ட்டில் இல்லை, அவர் ப்ரைவேட்லையும் இல்லை. அவர் வெளிநாட்டில் போய்ட்டு ஒரு டாக்டராக இருந்தார். அதுக்கப்புறம் அதில் மூலயமா பணம் சம்பாரிச்சு அவருக்கான எஸ்டாப்ளிஷ்மெண்ட் உருவாக்கிக்கிட்டார். இன்றைக்கி அவர் அந்த லூப்பில் இருந்து மாட்டாமல் வந்துட்டார் இன்றைக்கி வெளியில். அது மாதிரி பல டாக்டர்ஸ் வந்தவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் எல்லாரும் அப்படி வந்துட முடியாது. எல்லாருக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வாய்ப்பு இருக்குமான்னு சொல்ல முடியாது. அப்போ இங்கே என்னென்னா, அவர் என்ன சொல்லிட்டார்? அப்படி மருத்துவமனைகளை இன்னும் தரம் கூட்டணும், இன்னும் அதிக மருத்துவர்களை வேலைக்கு வைக்கணும், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அதிக மருத்துவர்கள் வேலைக்கு வைக்கணும். பேஷண்ட்ஸ் வந்து தனியாக கிளினிக்கு போகிறவங்க ரொம்ப கம்மியாக இருக்காங்க தமிழ்நாட்டில். அப்போ இதெல்லாம் கொஞ்சம் மாறணும். இந்த மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் கொஞ்சம் மாறினா தான் டாக்டர்ஸ்க்கு வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃபாக இருக்கும், ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குங்கிறாரு. அதான் தப்பாக சொல்லிட்டாரு. தரத்தை உயர்த்துங்கன்னா உயர்த்தணும். ஆமாங்க, சொல்கிறது கரெக்டு தான். என்னென்னா இது வந்து கொஸ்டின் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சான். இவங்களுக்கு எவ்வளோ திமிரு பாருங்க. அவர் ஒரு டாக்டருங்க. அவருக்கு இத்தனைக்கும் அவருக்கு எந்த கட்சி பேருன்னு சொல்லலை, ஒன்றும் சொல்ல. பொதுவாக என்ன சொல்கிறாரு? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள்னு பொதுவாக சொல்கிறாரு. அவர் அதிமுகன்னு சொல்லலை, திமுகன்னு சொல்லலை. அதிமுக ஆட்சியிலும் இந்த பிரச்சனை இருக்கிறதாங்க. அது தாங்க சொல்கிறேன். அவர் பொதுவாக சொல்கிறாருங்க ஒரு விஷயத்த. என்ன ப்ராப்ளம் என்ன சிஸ்டத்தில் கொஞ்சம் அது ப்ராப்ளம்னு சொல்ல. அவர் என்ன சொல்கிறேன்னா, ஒரு பிரச்சனை இருக்குது, அதை அட்ரஸ் பண்ணுறாரு, அதை சரி செய்யணுங்கிறாரு. சரி செய்யாதனால நான் கூட என் பையனை வந்து இந்தியாவில் டாக்டர் ஆக்க மாட்டேங்கிறாரு. இவ்வளோ தான் அவர் சொல்கிறார். உடனே என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? இதை வந்து நெகட்டிவ் ஆக்கணும். இவர் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர். இவர் என்ன செய்கிறார் என்றால், சாமானிய மக்கள் மருத்துவர் ஆவதை தடுக்கிறார். இந்த எண்ணம் யாருக்கு இருக்குன்னு தெரியுமா? பாஜக சங்கிகளுக்கு இந்த எண்ணம் இருக்கும். ஆகவே இவர் சங்கியாகத்தான் இருப்பார். இவரின் பேர் பழனிவேல் தானே, ஏன் பால்னு வச்சு ஏமாத்துறாரு அப்படின்னு சொல்லி இவங்கவே சங்கியா இருந்தா பழனிவேலை பால்னு மாற்றிருப்பாரா? பல பேர் பால்னு மாற்றினால அவர் ஏதோ கிறிஸ்டின் தான் நினச்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க. நிறைய இப்போவும் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் பழனிவேலை தான் அவர் பாலா மாற்றிருக்காருன்னு யாருக்கு தெரியும்? நம்மால் வேறு மீசை ஈஸியாக வச்சு பாஸ்டர் மாதிரி இருக்காப்புல, ஸோ ஈஸியாக செட் ஆயிடுது. ஆமாம் ஆமாங்க. ஒரு ஒயிட் கலருக்கு இதை போட்டு விட்டு ஒரு சிலுவையை கழுத்துல தொங்க விட்டா அப்படியே மேட்ச் ஆவார். பண்ணிடாதீங்க, அவரே பண்ணாலும் பண்ணுவார். வந்துட்டு எம்மதமும் சம்மதம் ஐயோ வந்து வந்துடுவாப்புல. ஸோ இதுதான் விஷயம். அது கரெக்டாக அவருக்கு பொருந்தும். நீங்கள் வந்து நீங்கள் உங்கள் கண்டென்ட்டில் ஒரு ஆண்டவரேன்னு போட்டிங்கன்னா வேணால் இவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுமான்னு தெரியல. ஸோ அப்படி போட்டு கடிக்கிறாங்க பாவம்.
சிம்பிளாக சொல்கிறேன், நீங்கள் தான்டா பல பேரை சங்கி ஆக்கிட்டு இருக்கீங்க. தள்ளுறது அவர் ஏதோ ஒன்று பண்ணிட்டு போகிறாரு. அவர் கொஞ்சம் திருநீர்லாம் வைப்பாருங்க. இவங்களுக்கு அதெல்லாம் பார்த்தோன்னே எரிஞ்சிருமா என்னன்னு தெரியல. என்னடா உங்கள் பிரச்சனை? அவர் என்ன சொல்கிறாரோ அந்த கான்டெக்ட்லேருந்து அதை புரிஞ்சுக்காம அதை கட் பண்ணுறாங்க, வெட்டி அவர் சொன்னதை ஒன்று போட்டுவிட்டு இவங்க ஒன்று போட்டு விட்டுறாங்க. கடைசியில் பார்த்தா டாக்டர் பால் வந்து சாதி வெறியர் ஆயிடுறாரு, டாக்டர் பால் வந்து சமூக விரோதி ஆயிடுறாரு, டாக்டர் பால் மக்களெல்லாம் சுரண்டி சம்பாதிச்சிடுறாரு. கோர்ஸ் நடத்துகிறாராம், அது கோர்ஸ் நடத்துறது மக்களை சுரண்டி சம்பாதிக்கிறது தான். டேய் யார் நடத்தலை சொல்லு? இல்லை யார் கிட்னி தெரியல இன்னைக்கு சொல்லுங்கள். இதுதான்ப்பா ஒர்க் லைஃப் பேலன்ஸு. இதை வெளிப்படையாக பேசினாரா டாக்டர் பால்? இப்போ நான் பேசுகிறேன், இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? நான் இந்த காரை வாங்கணும்னா எத்தனை பேர் கிட்னியை பிடுங்கணும்னு பேசுகிறாரு ஒருத்தர். நீங்கள் என்னடா பிடுங்குனீங்க? என்ன பிடுங்குனீங்க சொல்லியிருக்கணும்ல. என்னங்க ஒரு டாக்டர் இன்னும் கிட்னியை பிடுங்குறேங்கிறாரு, பேசியிருக்கணும்ல. வாய் திறக்காமல் கடந்து போகிறீங்க, முக்காடு போட்டு போகிறீங்க, அது கருப்பு சிவப்பு முக்காடு போட்டு போகிறீங்க. வா வந்து பேசு. இல்லை இவங்க ஈக்கோ சிஸ்டம் எப்படி இருக்குது பாருங்கள். தேர்தல் வருது, அவங்க அந்த வேலையும் பார்த்துக்கிட்டு இந்த சைடு இமுனையும் போட்டு அடிச்சுட்டு எப்படி கட்டமைப்பு ஏற்படுத்தி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. ஒரு பாவங்க அவருக்கு கொஞ்சம் இந்த கொஞ்சம் கிராஃபிக்ஸில் மாற்றி விட்டிங்கன்னா குழந்தை மாதிரி தான் சுற்றிக்கிட்டு இருப்பாப்புல. அவரை பிடிச்சி வந்து போட்டு இந்த அடி அடிக்கிறாங்க. நமக்கு பார்க்குறதுக்கு சங்கடமாக போச்சு. அதனால தான் சொல்கிறோம், இவங்க எவ்வளோ ஆபத்தானவங்கன்னு பாருங்கள். அதுவும் ரெண்டாவது, இது வந்து பிளான்டு இல்லாமல் இல்லை, இதுக்கு பின்னாடி ஐடிவிங்க இருக்குது. அதுதான் இங்கே பிரச்சனை. இது வந்து இயல்பாகவே அவர் மேலே ஹேட் இருக்குது. அந்த ஹேட்டை வந்து இவங்க உருவாக்குறாங்கன்னா அது வேறு. இல்லை ஒருத்தர் எல்லாம் தப்பு பண்ணுறான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த விஜய் பார்வதின்னு ஒரு பொண்ணு இருக்குது. அது இப்போ பிக் பாஸில் போட்டு 1000 பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்குது. இப்போ அதை போட்டு அடிக்கிறாங்க நிறைய பேர். இது யாரும் சொல்லி அடிக்கிறது இல்லை, அது தானாக நடக்குது. உள்ளேருந்து மனசுலேருந்து எல்லாருக்குமே வன்மம் வந்துடுது. வன்மம் இல்லை, அது உண்மை தான். போட்டு அடிக்கிறது தப்பு கிடையாது. போட்டு 4 சாத்துங்க, அப்போ தான் திருந்துதான்னு பார்ப்போம். அது அடிக்கிறது அது இயற்கையாக வருது. இது யாரும் வந்து ஐடிவிங்க போட்டு இவங்களுக்கு எதிராக பண்ணுங்க போங்கலாம் யாரும் சொல்லிட்டு. ஆனால் இது டாக்டர் பாலுக்கு எதிராக இந்த ஆங்கிள் அடிங்க, இந்த ஆங்கிள் அடிங்க, இப்படி யோசிச்சு இப்படி ஒன்று அவர் சொன்னதை வந்து இப்படி டைவர்ட் பண்ணி அடிங்க, இன்னும் நோக்கம். அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இப்போ டாக்டர் பாலுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். அவர் பாவம் மனுஷன், 4 பேருக்கு நல்லது செய்யணுங்கிறதுக்காக 4 பேருக்கு நல்ல கருத்துக்களை தான் சொல்லிட்டு இருந்தார். அவர் சொன்ன கருத்துக்கள் எதுவும் தவறாக இல்லை. உங்களுக்கு அது சில பேருக்கு மிஸ்லீடாக ஃபீல் ஆச்சுன்னா உங்கள் கருத்தையும் ரொம்ப நாகரிகமாக, அவர் எப்படி நாகரிகமாக நடந்துக்கிறாரோ அதே போல் நாகரிகமாக அவரோட கருத்துக்கு மாற்று கருத்தை வைக்கிறதுக்கும் முழு உரிமை உண்டு. அது லிவர் டாக்டராக இருந்தாலும் சரி, இல்லை கிட்னி உருவன டாக்டராக இருந்தாலும் சரி, எந்த டாக்டராக இருந்தாலும் சரி, நீங்கள் அதை சொல்லலாம். ஆனால் அதை ஒழுங்காக டிக்னிஃபைடாக சொல்லாமல் அவனே இவனே அவனே, நீலாம் ஒரு டாக்டரா, இவனே அவனேலாம் பேசுனா அப்புறம் அவருக்கும் சப்போர்ட் வரதான் செய்யும். நீங்கள் ஏதோ ஒரு மனசில் ஒரு வன்மத்தை வளர்த்துக்கிட்டு பேசுனா, நாங்களும் என்ன காரணத்துக்காக நீங்கள் மனசில் வன்மத்தை வளர்த்துக்கிறீங்களோங்கிற மாதிரி நாங்களும் யூகத்தின் அடிப்படையில் உங்களை போட்டு புழக்க வேண்டியது. இதெல்லாம் யூகத்தின் அடிப்படையில் தான் பேசிட்டு இருக்கோம். யூகத்தின் அடிப்படையில் நாங்கள் புழக்க வேண்டியது வரும். அதையும் மனசில் ஏற்றிக்கணும். ரைட். ஸோ இதோட இந்த டாக்டர் பாலுக்கு ஒட்டுமொத்த தமிழர்களின், ஏன்னா தமிழ் சமூகத்தில் பிறந்த ஒரு நபர், அவர் ஏதோ நம்ம தமிழ் சமூகத்துக்கு நல்லது செய்யணும்னு 4 விஷயத்தை பேசிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காப்புல. அவரை போட்டு அடிக்கிறத நிறுத்துங்க, இல்லைன்னா மக்களுக்கு புரிஞ்சிடும். நன்றிங்க. நன்றி.